அன்பிற்குரிய சொந்தங்கள், இந்த அருமை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது இயற்கையின் சுழற்சி. இதை அறியாது வெறும் அறிவி அரசியல் பேசி பயன் இல்லை. புவியியல் உயிரியல் பேசாது அறிவியல் அது வெல்லாது. அறிவியல் எப்போதும் அறவியலாக இருக்க வேண்டும், அழிவியலாக மாறிவிடக்கூடாது. இதை ஒரு தமிழன், தமிழ் பிள்ளைதான் பேச தகுதி பெற்றவன். தமிழ் தேய பிள்ளைகள் நாங்கள் பேசுகிற அரசியல் தமிழ் மக்களுக்கு மட்டுமானதல்ல, தமிழ்நாட்டிற்கு மட்டுமானதா அல்ல. நாங்கள் உலக பொதுமைக்கானவர்கள். என் அன்பான மக்களே, தமிழீழ தாயகத்தில் எமது தலைவர் தேச விடுதலைக்காக ஒரு புரட்சிகர விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தது என்பது தமிழர்களுக்கான தேசிய விடுதலைக்காக மட்டுமல்ல. அதை அப்படி பார்க்க கூடாது. உலகெங்கும் ஒடுக்கப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிற அனைத்து தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்கான போராட்டத்தின் முன்னத்தி ஏறாக ஒரு குறியீடாகத்தான் அதை பார்க்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்கு போராடியராக பார்க்க கூடாது. உலகெங்கும் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மானுட சமூகத்தின் உயர்விற்கு விடுதலைக்கு போராடியவராகத்தான் நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும். அதை போல தமிழர்கள் நாங்கள் மனிதநேயவாதிகள் அல்ல. தமிழர்கள் நாங்கள் உயிர்மை நேயர்கள். தமிழர்கள் நாங்கள் உயிர்மை நேயர்கள், உயிர்நேயவாதிகள். எல்லோரும் கல்லுமாவிலை கோலமிட்டுக் கொண்டிருந்த போது தமிழ் குடிகள் நாங்கள் தான் ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்று அரிசி மாவிலை கோலமிட்ட இனத்தின் மக்கள். எல்லா மறைகளும் எல்லா வேதங்களும் மனிதர்களுக்கான நன்னறியை சொன்ன போது எல்லாருக்கும் பொதுமையான ஒரு வேதத்தை உலகத்திற்கு முன்வைத்தவன் எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார் என்பதை எவரும் மறுக்க இயலாது. பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று அவர் பாடி இருக்கலாம். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று அவர் போதித்திருக்கலாம். ஆனால் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று போதித்த பெருந்தகை, பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று போதித்த பெருந்தகை. தமிழர்கள் உயிர்மநேயர்கள். தமிழில் புறப்பொருள் வெண்பாமாலை பாடுகிறது. அன்பு மக்களே, கொடையில் சிறந்த கொடை உண்டா? சிறந்த கொடை உண்டு. ஆக சிறந்த கொடை உண்டா? உண்டு. பாரி ஓரி காரி பேகன் ஆய் நல்லி அதியமான் என்று கடையேறு வள்ளல்கள் ஆளுகிற மன்னர்களே கொடை வள்ளல்களாக இருந்தது இந்த இனக்கூட்டத்தில் தான். இதை நன்றி நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் நாங்கள் இனவாதிகளோ இன வெறியர்கள் அல்ல. நாங்கள் உலகம் தழுவி நேசிக்கிற பேரன்பிற்கு சொந்தக்காரர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு சொந்தங்களே, ஒருவன் கேட்டு கொடுப்பது கொடைதான். ஆனால் அது சிறந்த கொடை அல்ல. கேட்கும் போது அவன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். கேட்காமல் கொடுப்பது கொடைதான், ஆனாலும் அது ஆகச் சிறந்த கொடை அல்ல. பிறகு ஆகச் சிறந்த கொடை எது? கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பதுதான் ஆகச் சிறந்த கொடை. எனவே மயில் எங்கள் பாட்டன் பேகனிடத்தில் போர்வை கேட்கவில்லை, கொடுத்தான். முல்லை தேரை நிறுத்திவிட்டு போ பாரி என்று கேட்கவில்லை, நிறுத்தினான். அவன் வீடு சென்று ஒரு சேவகனை அனுப்பியிருக்கலாம். அந்த இடத்திலே முல்லை கொடி இருக்கிறது, ஒரு குச்சியை ஊண்டி விட்டு வா என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் வீடு போய் திரும்பி ஆள் அனுப்புவதற்குள் அதற்கு ஏதாவது பாதிப்பு வந்து விடுமோ என்று ஏறி சென்ற தேரை நிறுத்திவிட்டு சென்றான். அது பாரியின் செயல் மடத்தனமாக இருக்கலாம். ஆனால் எங்கள் மூதாதைகளுக்கு மேலிட்டு நின்ற உயிர்மை நேயத்தை உலகத்தார் புரிந்து கொள்ள வேண்டும். தாதூன் பறவை பேதுரல் அஞ்சி மணி நா ஆத்த மான்வினை தேரன் என்று அகநானூறு பாடுகிறது. தலைவன் காட்டு வழியை தேரிலே பயணித்து வருகிறான். அந்த தேரை அலங்கரிக்க அதில் கட்டியிருந்த மணிகள் சல் செல் என்று ஒளியை எழுப்புகிறது. காட்டுக்குள் புகுகிற போது தேரை நிறுத்தி அந்த மணியின் நாவை அடக்கு என்கிறான் தலைவன். ஏன்? பூக்களில் தேனை உண்டு கொண்டிருக்கிற வண்டுகள் சிட்டுகள் இந்த சத்தத்தில் பயந்து ஓடிவிடும், அதனால் நீ மணி நாவை அடக்கு என்று சொல்கிறான். அவ்வளவு தூரம் உயிர்களை நேசித்த உயிர்மை நேயர்களினுடைய வாரிசுகள் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் தமிழர்கள், தமிழர் உரிமை என்று பேசுவது இனவாதம் அல்ல. அதைவிட ஆகச் சிறந்த மானுடம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. என் தாயை, என் தங்கையை, என் பெற்றோர்களை, என் உடன் பிறந்தார்களை பட்டினி போட்டுவிட்டு நான் அன்னதானம் செய்வது பைத்தியக்காரத்தனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பான மக்களே, என் அருமை சொந்தங்களே, உன் இடத்தினை உறுதி செய். உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் என்கிறார். நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்று எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் போதிக்கிறார். எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நிலம், எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம் என்று கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் கற்பிக்கிறார்கள். எனவே அன்பு மக்களே, நாங்கள் எங்கள் தாய் நிலத்தின் நிலத்தை இழந்துவிட்டு நிலமற்ற ஏதிலிகளாக கூலிகளாக மாற தயாராக இல்லை. வாருங்கள், வாருங்கள். ஆனால் நாங்கள் தான் எங்கள் தாய் நிலத்தை ஆளுவோம். இது எங்கள் தத்துவ முடிவு.
இங்கே இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் நடக்குமா? சீமான் ஒரு அதீத கற்பனையில் வாழ்கிறார், சாத்தியமில்லாதவற்றை பேசுகிறார். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, கீப விடுதலைக்கு புரட்சி செய்த சேகுவாரா என்ற புரட்சியாளன் சொல்கிறார், நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் என்கிறார். எது சாத்தியமற்றதோ அதை சாத்தியப்படுத்துவன் தான் புரட்சியாகும். இதை புரிந்து கொள்ளலாம். புரட்சி புரட்சி என்று சீமான் பேசுகிறார். புரட்சி என்றால் என்ன? இந்திய பெருந்தேசத்தின் விடுதலைக்கு புரட்சி செய்த இளைய புரட்சியாளன் நம்மை போன்ற பிள்ளைகளின் முன்னத்தியர் சொல்கிறார், புரட்சி என்பது ரத்தம் சிந்துகிற வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அது துப்பாக்கிகள் தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. தனிநபர் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள புரட்சியில் வாய்ப்பில்லை. பிறகு எதுதான் புரட்சி? வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை முற்று முழுதாக தகர்த்து மாற்று சமூகத்தை படைப்பதுதான் புரட்சி. அதனால் தான் உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தலிலே ஒரு புரட்சிகர முழக்கத்தை முன்வைக்கிறோம். புதியதொரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியாளரை உறுதி செய்வோம் என்று. புரட்சி புரட்சி என்கிறீர்களே, அது எப்போது வரும் என்று புரட்சியாளர் லெனினிடத்தில் கேட்கிற போது, வரும். எப்போது வரும்? இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகிறதோ அப்போது மக்கள் தானாக வீதிக்கு வந்து புரட்சி செய்வார்கள் என்று. எமது நிலம் புரட்சிகர பூமியாக மாறிவிட்டது. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, மீனவர்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள், பள்ளி மாணவர்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள், கல்லூரி மாணவர்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள், கற்பிக்கும் ஆசிரியர் பெருந்தகைகள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள், இடைநில ஆசிரியர்கள் ஊதிய உயர்விற்கும் ஒப்பந்தத்திற்கும் நிரந்தர பணி நியமனத்திற்கும் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள், மருத்துவ மனிதர்கள் மாமனிதர்கள் வந்து போராடுகிறார்கள், செவிலியர் சேவை பெண்கள் வந்து தெருவிறங்கி போராடுகிறார்கள், உழவர் குடிமக்கள் தெருவிறங்கி போராடுகிறார்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். ஹைட்ரோ கார்பன் எடுக்காதே போராட்டம், மீத்தேன் எடுக்காதே போராட்டம், ஸ்டெர்லைட்டை மூடு போராட்டம், அணு உலையை மூடு போராட்டம், கையில் எரிவாயு குழாயை பதிக்காதே போராட்டம், உயர் மின்னழுத்த கோபுரத்தை நிறுவாதே போராட்டம். நாடெங்கிலும் போராட்டம் போராட்டம் போராட்டம், எங்கும் போராட்டம். எல்லோரும் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிற சூழலில் அரசு சொல்கிறது நல்லாட்சி கொடுக்கிறோம் என்று. இதுதான் வேடிக்கையானது. இந்த நெருப்பு அங்கொன்றும் அங்கொன்றும் அங்கொன்றுமாக எரிந்து கொண்டிருக்கிற இந்த கங்குகளை, இந்த நெருப்பு துண்டுகளை இணைக்கிற நாள் தான் புரட்சிக்கான நாள் என்பதை அன்பிற்குரிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் ஆட்சியாளர்கள் வெறும் மனிதனுக்கு மட்டுமான அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உனக்கு ஸ்கூட்டிக்கு மானியம், உனக்கு மிக்சி, உனக்கு கிரைண்டர், உனக்கு மடிக்கணினி, உனக்கு ஆடு, உனக்கு மாடு, உனக்கு சைக்கிள், உனக்கு ஓட்டுக்கு காசு. இதான் இவர்கள் அரசு. வெறும் மனிதனுக்கு மிக்சி, அதில் எதை போட்டு அரைப்பது, கிரைண்டர், அதை எதை போட்டு ஆட்டுவது. விவசாயி செத்துக் கொண்டு இருக்கிறார், செத்து போனார். ஒரு தேசம் விவசாயிகளுக்கு 6000 அறிவிக்கிறது. ஏன்? வறுமைக்கு வந்துட்டார். கார் தயாரிக்கிற முதலாளி வாழ்கிறான், சோறு தயாரிக்கிற விவசாயி சாகிறான். எவ்வளவு பெரிய முரண், எவ்வளவு பெரிய பேராபத்தை நோக்கிய பயணம். இந்த தேசத்தில் எந்த தலைவனை குறித்து சிந்திக்கிறார்? இந்த நாட்டின் பிரதம வேட்பாளர்களை நான் கேட்கிறேன். மாண்புமிக்க ஐயா நரேந்திர மோடி அவர்களே, மாண்புமிக்க சகோதரர் ராகுல் காந்தி அவர்களே, நீங்கள் யாராவது இந்த உறுதியை தர தயாராக இருக்கிறீர்களா? என் தேசத்தின் பிஞ்சுகள், எதிர்கால நாட்டுகள், குழந்தைகள் இரவு உணவில்லாத உறங்க செல்ல மாட்டார்கள் என்கிற உறுதியை நீங்கள் தர தயாராக இருக்கிறீர்களா? பசிக்காக தன்மானத்தை இழந்துவிட்டு கையேந்தி நிற்கிற பிச்சைக்காரர்கள் இல்லாத தேசத்தை படைப்பேன் என்கிற உறுதியை உங்களால் தர முடியுமா? கற்பப்பையை, வீட்டின் வறுமையை போக்க முடியாது, வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியாது, கற்பப்பையை வாடகைக்கு விட்டு வாழ்கிற ஏழை தாய்மார்கள் இருக்கிற தேசம் வளர்ச்சியை பற்றி பேசுவது வெட்கக்கேடு, கேவலம். தொலைக்காட்சி திருப்பினால் இவள் பேர் ஏதோ நிஷாவோ உஷாவோ, அவள் பூஞ்சை நோயால் சோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாள், அவளுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கவில்லை. இவளை போல பிள்ளைகளுக்கு நீங்கள் ஊட்டச்சத்து கொடுக்க உங்கள் வருமானத்தில் மாசம் 500 ரூபாய் அனுப்பிடுவீங்க. இதுக்கு தற்கொலை பண்ணி செத்துருக்கணும்ல நீங்கள்லாம்.
நீங்க போட்டுக்கிற கோட் சூட்டு விலை எம்பிட்டு? 500 ரூபா மக்கள்கிட்ட பிச்சை எடுக்குது அந்த குழந்தை. கேவலமா இல்ல? தேசத்தின் எதிர்கால நாற்றுகள், பிஞ்சுகள், இளம் தலைகள் பசி. பல கோடிக்கணக்கான மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்கச் செல்கிறார்கள் என் நாட்டில். 130 கோடி மக்கள் தொகையை தொட்டுவிட்டது என் தேசம். எல்லாருக்கும் கார் கொடுக்க, செல்வான் கொடுக்க, தொலைக்காட்சி கொடுக்க திட்டம் இருக்கு. ஆனால் இத்தனை கோடி மக்களுக்கு நீர் கொடுக்க, சோறு கொடுக்க ஒரு திட்டம், ஒரு வரைவறிக்கை, ஒரு நிதிநிலை அறிக்கையில் செய்தி கிடையாது. எவ்வளவு ஆபத்தான கட்டமைப்பு போக்கு! எப்படி இருக்கு? கார் பெருக்கமாயிடுச்சு, 8 வழி சாலை போடணும். கார் பெருக்கத்தை பற்றி கவலைப்படுகிற தேசத்தின் தலைவர்கள் நீர் பெருக்கத்தை பற்றி ஏன் கவலை பண்ணல? ஏன் கவலை பண்ணல? ஏன் 24 மாவட்டம் தமிழ்நாட்டில் வறட்சி மாவட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணி இல்லை, தண்ணி இல்லை ராஜா. அடுத்தவன் குரல் வலையை கடித்து ரத்தம் குடிக்கிற நிலைமைக்கு நீ தள்ளப்பட்டுட்ட. தண்ணி இல்லை. தென்னாப்பிரிக்காவில் கேப்டவுன் நகர் போல நீரற்ற நகரம் என்று ஒரே நாள் அறிவிச்சுட்டு போயிடுவான். எங்க போவ? நீ காரை வேகமா ஓட்டிட்டு, மோட்டர் பைக்கை வேகமா ஓட்டிட்டு எங்க தேடுவ? எங்கடா தண்ணி கிடைக்கும்? பெட்ரோல் கிடைக்கும் ராஜா, தண்ணி கிடைக்காது. நீ பெட்ரோல் ஒரு மடை குடிச்சிட்டு அப்படியே வாயில சிகரெட்டை பத்த வை, குடல் எரிஞ்சிடும், நீர் எரிஞ்சிடும், செத்துப்போம். நாங்க பேசுற, நாங்க பைத்தியக்காரர்கள் தான், நாங்கள் தேவையற்று பேசுறோம் தான். ஆனால் நாங்க பேசாம இது யாரும் பேச மாட்டாங்க ராஜா, பேச மாட்டாங்க. நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் வீரத்துறவி விவேகானந்தர் சொல்கிறார், என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளின் அருமை பெற்றோர்களே, முழுமையான நேர்மை, புனிதம், எதையும் எளிதில் செய்து முடிக்கிற ஆற்றல் கொண்ட செயல் வீரர்கள். 50 பேர் இருந்தால் போதும். இந்த உலகத்தையே புரட்சிகர மாற்றத்திற்கு கொண்டு வந்து விட முடியும் என்கிறார். வெறும் 50 பேர். நாங்கள் எத்தனை ஆயிரம் பேர் திரண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் பாருங்கள். இது ஒரு பகுதி கூட்டம் தான். அவரே சொல்கிறார், இப்படி நேர்மையும் துணிவும் கொண்ட இளைஞர்கள் ஒரு நாள் இதை சாதித்து காட்டுவார்கள் என்கிறார். புரட்சியாளர் சேகுவரா சொல்கிறார், மக்களின் விருப்பத்திற்கேற்ப ஆட்சி செய்கிற ஒரு அரசு அமைந்து விட்டால் அதைவிட மகிழ்ச்சிகரமான ஒன்று உலகத்தில் உண்டா என்கிறார். அப்படி ஒரு ஆட்சி அமைக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம், போராடுகிறோம். நான் எனக்கோ, என் மனைவிக்கோ, என் பிள்ளைகளுக்கோ எது ஒன்றையும் செலுத்தி வைக்கவில்லை. காரணம், என் மக்களுக்கானதை மக்களின் அரசு தந்துவிடும் என்கிறார் சேகுவரா. அப்படிப்பட்ட மக்களுக்கான தேவைகளை தந்து விடுகிற மக்களின் அரசை நிறுவ போராடுகிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். அதை விளங்கிக் கொள்ளணும். இவர்கள் அதையெல்லாம் கற்பிக்க மாட்டாங்க. ஓட்டுக்கு காசு கொடுத்துட வேண்டியது. எங்களுக்கு இருக்கிற இடையூறு இங்க எப்படி அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கு என் அன்பான மக்கள் தெரிஞ்சுக்கணும். சாதி ஒரு தூணு, மதம் ஒரு தூணு, சாராயம் ஒரு தூணு, பணம் ஒரு தூணு. இது மேலதான் அரசியல் கட்டமைக்கப்பட்டு. அதுக்கப்புறம் திரைக்கவர்ச்சி, அது நடுவால ஒரு தூணு. நாங்க இந்த சாதியத்தை தகர்த்து இப்படி திரும்புறோம். மதம் அதை தாண்டி ஏறி குதிக்கிறோம். அப்புறம் திரைக்கவர்ச்சி அதை தாண்டி அப்படி போறோம். அப்புறம் சாராயம் அதை தள்ளி விட்டு கடந்து போறோம். திடீர்னு பணமழை பெஞ்சிருது. தேர்தல்ல எல்லாத்தையும் தாண்டி 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 தடகளம் மாதிரி தாண்டி 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 சீமானவன் பிள்ளைகளும் ஓடி போய் நிமிரும் போது வெற்றி கோட்டுக்கு முன்னாடி பண மழையை கொட்டிடலாம். அந்த பண மழையில மக்களுக்கு முன்னாடி நாங்க மங்களாயிரும். மழை பெய்யும் போது நமக்கு முன்னாடி இருக்கிறது தெரியாதுல்ல, யாரான வரவங்க அது மாதிரி. ஏன்னா அடர்த்தியான வறுமையில் என் மக்களை வைத்திருக்கிறாங்க. இந்த நாடு பாருங்க எப்படிப்பட்ட கட்டமைப்பு பாருங்க. விவசாய கடனை தள்ளுபடி செய்யணும். எல்லாரும் தேர்தல் அறிக்கை இருக்குது. நாங்க மட்டும்தான் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணல, விவசாய கடனாளியாக ஆக விடாமல் காப்பாற்ற.
விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக கவர்மெண்ட் வேலையாக மாற்றினோம். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்களேன் அன்பு பெற்றோர்களே, அருமை பிள்ளைகளே, ஒரு நாள் இந்த அதிகாரம் எமக்கு வரும்போது உலகத்திற்கு சோறுவிடுவோம். இன்றைக்கு இந்நாடு பல லட்சக்கணக்கான கார்களை அந்நிய தேசங்களுக்கு ஏற்றுமதி செய்கிறது, சோறை இறக்குமதி செய்கிறது, வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்கிறது. வெங்காயத்தை எங்கிருந்து இறக்குமதி செய்து? பாலைவன நாடு எகிப்திலிருந்து இறக்குமதி செய்யுது, ஈஜிப்திலிருந்து. வெங்காயத்தை கூட விளைய வச்சு தர முடியல இந்த வெங்காயங்களால. நமக்கு இவ்வளவு பெரிய நிலத்தை வச்சுக்கிட்டு செய்ய முடியல. காரை ஏற்றுமதி செய்யுது. 1 டன் எடையுள்ள காரை உற்பத்தி செய்ய 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. இது 10,000 மக்களுக்கான குடிநீர் தேவை. ஆனால் 3 டன் 4 டன் எடையுள்ள கார்களும் தயாரிக்கப்படும். இப்படி பல லட்சக்கணக்கான கார்கள் ஏற்றுமதி செய்யப்படும். இது வெர்ச்சுவல் வாட்டர்ங்கிற மறை நீர் கண்ணுக்கு தெரியாமல் கலவுது. ஒரு கோழி முட்டை 90 லிட்டர் தண்ணீர் குடிக்குது, ஒரு கவலை தேநீர் 90 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. ஆனா நீங்க இவ்வளவுதான் தேநீர்ல ஊத்துறீங்க ஒரு கவலை, இது 90 லிட்டர் காலி பண்ணிட்டீங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஒருத்தர் கற்பிக்கிறான், இதெல்லாம் வேடிக்கையா இருக்கும். தாளை நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு பக்கத்தை எழுதிட்டு மறுபக்கத்தை காலியாக விடுவதை தவிர்த்து விடுங்கள், அந்த பக்கத்திலையும் திருப்பி எழுதுங்கள். ஒரு மரத்தை நீங்கள் காப்பாற்றிய ஒரு வாய்ப்பை பெறுவீர்கள். நம்மளால எப்படி அடிச்சு தப்பா போச்சு, தாளை தூக்கி எறியலடா, உன்னோட வாழ்வை தூக்கி எறிகிறீங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை தேர்தல் களத்தில், அரசியல் களத்தில் நாம் தமிழர் பிள்ளைகளை தவிர எவரும் பேச மாட்டாங்க. ஏன் கேளுங்க, நாங்கள் உங்களின் வாக்குக்கானவர்கள் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள், உங்கள் எதிர்காலத்தை தேடி ஓடி வருகிறவர்கள். எங்களுக்கு வரப்போற தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த பூமியை பாதுகாத்து வைக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வும் கடமை உணர்வோடும் களத்தில் நிற்கிற புரட்சியாளர்கள் நாங்கள். நீங்க நன்கு விளங்கணும். என்ன திட்டம்? கார் இல்லை என்று எந்த நாட்டில் புரட்சி வந்திருக்கு? ஆனா நீரும் சோறு இல்லைன்னா எந்த நாட்டில் புரட்சி வராம இருக்குது? இன்னொரு சோமாலியா, இன்னொரு நைஜீரியா, இந்த மாதிரி என் தேசம் வந்துவிடக்கூடாது. இன்னொரு வெனிசுலாவா என் தேசம் வந்துவிடக்கூடாது. அதுக்கு என்ன இங்க எச்சரிக்கை இருக்குது? என்ன எச்சரிக்கை இருக்குது? என்ன இருக்குது? இவங்க ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை இது என்னது? வெள்ளக்காரன் ஒருத்தன் வியாபாரம் செய்ய வந்தான் கப்பல்ல. கப்பலில் வர்த்தகம் செய்ய வந்தவனை போராடி புரட்சி செய்து விரட்டிவிட்டு வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வர்றவனை வா வா என்று சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறதா இவருடைய பொருளாதார கொள்கை. அன்னைக்கு இங்கிலாந்து என்ற ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்த என் தேசம் உலகத்தின் எல்லா நாட்டுக்கும் அடிமையாக துடிப்பதுதான் இன்றைய பொருளாதார கொள்கை. இதுக்குத்தான் போராடி விடுதலை பெற்றோமா? எப்படி இது? ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, ஒரே நாள்ல வரி. பல பேர் காண போயிட்டாங்க, பல பேர். இந்த வரி விதிப்பு முறை என்பது என்ன? பொருளாதாரத்தில் பல படிநிலைகள் இருக்கு. சேவை பொருளாதாரம், வர்த்தக பொருளாதாரம், அதுல அடாவடி பொருளாதாரம் ஒன்று இருக்கு. அந்த அடாவடி பொருளாதாரம் தான் இந்த ஜிஎஸ்டி. உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன் பாருங்க. நான் ஒரு வாழை தோட்டம் வச்சிருக்கேன். அதுல வாழைக்கண்ணை நட்டு, அதுக்கு தண்ணி விட்டு, தோகை கிழிச்சு விட்டு, அதுக்கு உரம் போட்டு வளர்த்து வாழை தார் விட்டுருச்சு. நாளைக்கு வெட்டலாம், நாளை மறுநாள் வெட்டலாம், தினம் வந்து பார்த்துட்டு போவேன். ஒரே நாள்ல வந்து யானையும் குரங்கும் தின்ட்டு போயிடுது. இந்த வாழை மரத்துக்கு அது எந்த வேலையும் செய்யல, ஆனா அந்த வாழை கொலையை தின்ட்டு போயிடுச்சு. இதுதான் இந்த ஜிஎஸ்டி. புரியுது பார்த்தீங்களா? இவர்களுடைய பொருளாதார கொள்கை என்பது அடாவடி பொருளாதாரம். அடாவடி பொருளாதாரம். மாட்டுக்கு தண்ணி வைக்கிறது இல்ல, தவிடு வைக்கிறது இல்ல, புண்ணாக்கு வைக்கிறது இல்ல, புல்லு போடுறது இல்ல, வைக்கல் போடுறது இல்ல. ஆனால் கால் ரெண்டையும் பின்னங்காலை கட்டிட்டு உதஞ்சால உதஞ்சிருந்துட்டு மார்ல வந்து பாலை மட்டும் கறந்துகிட்டே இருக்கிறது. இதுதான் ஜிஎஸ்டி. நீங்கள் 28 விழுக்காடு வரி எடுத்துக்கொண்டு சென்றீர்கள் ஆட்சியாளர்களே, நியாயமாரே. அதை என்னவாக எங்களுக்கு திருப்பி தந்தீர்கள்? உங்கள் நிதிநிலை அறிக்கையில் என்னவாக வந்தது? எமக்கு கல்வியாக வந்ததா, மருத்துவமாக வந்ததா, என்னவாக வந்தது? பதில். வளர்ச்சி என்பது என்ன? உண்மையிலே வளர்ச்சி என்பது என்ன? கல்வி என்பது மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவு கட்ட மடமை. மானுட உரிமை. அறிவை வளர்க்கிற கல்வியை தேசத்தின் குடிகளுக்கு
சரியாக சமமாக தரமாக கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை செய்தது அரசு இல்ல. எந்த அரசு செய்யும்? நாம் தமிழர் அரசு அதை செய்யும். ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, உயர்ந்த சாதிக்கு ஒரு கல்வி, தாழ்ந்த சாதிக்கு ஒரு கல்வி என்கிற முறையை தகர்க்கணும். இந்த தேசத்தில் பிறந்ததை தவிர நாங்கள் செய்த பிழை என்ன? ஒன்றும் இல்லை. அப்பயே அவனுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணா இருக்கு. இது எப்படி சரியான ஜனநாயகமா இருக்கும்? இது எப்படி குடிகளின் ஆட்சியா இருக்கும்? அதை ஏற்கிறோம், நாங்க எதிர்க்கிறோம். ஒரு நாடு தன் தேசத்தின் குடிகளுக்கு, பிள்ளைகளுக்கு, எதிர்கால நாற்றுகளுக்கு, இளம் தளிர்களுக்கு கல்வியை இலவசமாக தரமாக கொடுக்க முயற்சி செய்கிறது என்ற படியில் கால் எடுத்து வைத்தால் அது வளர்ச்சியை நோக்கிய பயணம், பாராட்டும். உயிர்காக்கும் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது மானுட தேவை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி குடிமகனுக்கும் கிடைக்கணும். அதுதான் தூய ஜனநாயகம். இதை யார் தர போறா? நாம் தமிழர் அரசு தான் அதை நிறுவப்பது. சட்டம், சட்டம், கல்வித்துறையில், மருத்துவத்தில் சட்டம். அமைச்சர் பிள்ளைகளா, அதிகாரி பிள்ளைகளா, ஆசிரியர் பிள்ளைகளா, பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளா அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும். சட்டம். முதலமைச்சருக்கு உடம்பு முடியலையா, அப்பலோ காவிரிக்கு போகக்கூடாது. போனால் பதவி விட்டு கீழே விலகிட்டு போ. அதாங்க இருக்குது. அரசு மருத்துவமனையில் தான் அமைச்சர் பெருமக்கள், மாமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் எடுத்து மருத்துவம் ஏன் தரம் மேம்பாட்டுக்கு இதை விட்ட வழி இல்லை. சிறந்த மருத்துவம் தரப்படும். சிங்கப்பூர் போல, மலேசியா போல, பிரிட்டன்ல எல்லாம் என் தம்பி எங்கிட்ட போயிட்டார் 2 நாள் மருத்துவமனையில் படுத்திருந்தேன். ஏண்டா என்னடா சும்மா போய் படுத்திருந்தேன், நல்லா இருக்க முடியும். நட்சத்திர விடுதிகள் போல மருத்துவமனை பராமரிக்கப்படுகிறது. என் நாட்டில் அரசு மருத்துவமனை பிணக்கிடங்குகளை விட கேவலமாக பராமரிக்கப்படுகிறது. இதை மாற்றணும். அதை நோக்கிய பயணத்தை என் தேசம் காலெடுத்து வைக்கிறதா? வளர்ச்சி. ஆனால் தலைவர்களுக்கு முடியவில்லை என்றால் அமெரிக்கா போவார்கள், சிங்கப்பூர் போவார்கள், இங்கிலாந்து போவார்கள். எங்களுக்கு கூட முடியவில்லை என்றால் நேர சுடுகாட்டுக்கு போக வேண்டியது. இதை எப்படி பார்க்கிறீர்கள் அறிவார்ந்த மக்கள்? இதை எப்படி ஏற்கிறீர்கள்? ஒரு தேசத்தின் குடிகளுக்கு குடிநீரை இலவசமாக, தூய குடிநீரை விநியோகம் செய்தா தேசம் பாராட்டுக்குரிய வளர்ச்சி. தண்ணீர் பிரச்சனையே இல்லை. நீர் மேலாண்மையை முறையாக கையாளுதா? அவன் சொல்றானே, நிதி ஆய்வு 2020 நிலத்தடி நீர் ஒரு சொட்டு தண்ணியோட இருக்காது நிலத்துக்குள்ள. அப்புறம் எப்படி வாழ்வீங்க? 2020 இப்போ அடுத்த ஆண்டு, இந்த ஆண்டே 24 மாவட்டம் வறட்சி ஆயிடுச்சு. அப்ப அடுத்த ஆண்டு நீரற்ற நகரமா மாறிடும். சுத்தமா நீர் இருக்காது. உலகத்திலே அதிகமாக நீரை உறிஞ்சுகிற நாடு இந்தியா. உலகத்திலே அதிகமாக நீரை உறிஞ்சுகிற மாநிலம் தமிழ்நாடு. அதை பற்றி எந்த தலைவரும் சிந்திக்கலையே. 800 கோடி மக்களுக்கு 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கிறது. ஐயா அப்துல் கலாம் அவர்கள் 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கிறது, 800 கோடி மக்கள் தொகை உலகம் தொட்டு விட்டதே என்கிறார். ஆனால் அந்த 100 கோடி மக்களுக்கு இருக்கிற 800 கோடி மக்களுக்கும் எப்படி பெருக்காது என்று சிந்திக்காது. 2 விழுக்காடு 20 விழுக்காடாக பெருக்குவது எப்படி என்று யோசிக்காது. 2 விழுக்காடு தான் இருக்கிறதா, அதை விற்றால் நன்றாக சம்பாதிக்கலாம் என்று நீரை வியாபார பொருளாக மாற்றியவன் எவனோ அவன் தான் உலக பெரும் துரோகி. தண்ணீர் மானுட தேவை மட்டும்தானா? வெறும் மனிதர்களுக்கு மட்டும்தான் தண்ணீரின் தேவையா? உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்குமான உயிர் ஆதாரம் இல்லையா நீர்? அதை எப்படி நீ விற்பனை பொருளாக்கணும்? எனக்கு பேச தெரியும், தண்ணீர் கொடு, ஒரு குடி கோவலை கொடுன்னு கேட்டு குடிக்க முடியும். ஈ, பூச்சி, எறும்பு, வண்டு, நாய், நரி, ஓநாய், கொக்கு, குருவி, யானை, புலி, கரடி, பாம்பு எங்க போகும்? காக்கை எங்க போகும்? வௌவால் எங்க போகும்? காக்கை செத்தால் உனக்கு என்று நீ நினைக்கிறாயே, இது எவ்வளவு பெரிய மடத்தனம்! ஆய்வு வௌவால் இல்லைன்னா என்ன நினைக்கலாம்? அரச மரம் ஆலமரத்திற்கு கீழே பல லட்சக்கணக்கான பழங்கள் பழுத்து விழுகிறது, ஒரு விதை முளைக்காது. என் அன்பு மக்களே, காக்கையும் மைனாவும் சிட்டும் வௌவாலும் தின்று அதை கழிவாக போட்டால் தான் அது முளைக்கிற திறனை பெறும். பறவைகளின் உடலுக்குள் சென்று முளைக்கிற ஒரு வேதி மாற்றத்தை அது பெற்று வருகிறது. இது இயற்கையின் விதி. மலைகளில் இருந்துதான் அருவி வருகிறது, அருவியில் இருந்துதான் ஆறு வருகிறது,
ஆறில் இருந்துதான் நீர் வருகிறது, நீரில் இருந்துதான் சோறு வருகிறது, சோறில் இருந்துதான் உயிர் வருகிறது, உயிரில் இருந்துதான் வாழ்க்கை வருகிறது, உலகம் வருகிறது. இதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் நமது மூதாதை வள்ளுவ பெருமகனார் நீரின்றி அமையாத உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று போதிக்கும். மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் ஏது என்று கவியரசு கண்ணதாசன் பாடுகிறார். அந்த மலைகளில் அறிவு வருவதற்கு காரணம் யார்? மரங்கள். அந்த மரங்கள் உருவாக காரணம் யார்? பறவைகள். அந்த மரங்களை பாதுகாத்தது யார்? சிங்கம், புலி, கரடி, யானை எல்லாம். ஒரு யானை உணவு உண்டுட்டு கழிவை போடும்போது 20,000 விதைகளை தூவுகிறது பூமியிலே என்கிறான். யானை செத்தா உனக்கு நீ நினைக்கிறேன். இது உயிரியல் சுழற்சி ராஜா, இதை புரிஞ்சுக்கணும். இதுதான் சரியான அரசியல் ராஜா, அதை நீ விளங்கணும். நாங்க கற்பிக்கிறோம், கடை விரித்தோம் கொள்வார் இல்லைங்கிறான்ல, நாங்க சொல்றோம், கேட்கறதும் கேட்காதும் உங்க விருப்பம். நாங்க ஏன் கத்துறோம்? உங்க கூட பிறந்துட்டோம். உங்களை நீங்க எக்கேடுங்கட்டா எங்களுக்கு விட்டு போக முடியல. எப்படியாவது உங்களை ஏமாற்ற வேண்டும் நினைக்கிற கூட்டத்துக்கிடையில் இதை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். உங்கள் பிள்ளைகள் இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியல் தளத்திலிருந்து நேர் எதிர்த்து செய்த பயணிகள். என்ன புதியது ஒரு தேசம் செய்ய போற சீமான்? புதிய தேசம். ஆம், நாங்கள் படைக்க இருப்பது புதிய தேசம்தான். பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணிய இழிவு, பாலியல் வன்கொடுமை, இது ஏதுமற்ற ஒரு தேசம். காட்டு வளம், கனிம வளம், மண் வளம், மலை வளம், கடல் வளம் எல்லாவற்றையும் பாதுகாக்கிற ஒரு அரசியல். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. இலவசத்திற்கு கையேந்துகிற இழிநிலையில் மான இழப்பை என் மக்களுக்கு தருவது, இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாது வாழ்க்கை தர உயர்வு. பசி வார்த்தையை தமிழன் அகராதியில் இருக்கதான் நிச்சயம். வேலை இல்லை என்ற நிலையே இங்கு இல்லை. எல்லாம் அரசு பணி. பாய் முடைகிறது, பட்டு நூல் நூக்கிறது, நெசவு செய்யறது, பானை செய்யறது, சட்டி செய்யறது, மீன் வளர்க்கிறது, கோழி வளர்க்கிறது, ஆடு வளர்க்கிறது, மாடு வளர்க்கிறது, பொட்டி முடைகிறது, பாய் பின்னுவது, ஈக்கி கிழிப்பது, பட்டுப்பூச்சி வளர்ப்பது, தேனீக்கள் வளர்ப்பது, மீன் வளர்ப்பது, எல்லாம் அரசு பணி. உங்களுக்கு தெரியுமா? கருப்பட்டி 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய். பதநீரில் காய்ச்சிய கருப்பட்டி 300 ரூபாய் குறைய, கல்ல காய்ச்சின கருப்பட்டி 300 ரூபாய் கூட. ஏன்? பதநீரில் சுண்ணம்பு தேய்க்கிறான், அது கலப்படமாயிருது. கல் தூய பானம், அதிலிருந்து தயாரிக்கிற கருப்பட்டி கிடையாது. பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம தெரியுங்க. மாற்று பொருளாதார பெருக்கத்திற்கு என் தேசம் வைத்திருக்கிறது என்ன இருக்கு? இந்திய பெருநிலத்தில் பொருளாதார மேம்பாட்டிற்கு என்ன திட்டம் இருக்கு? என்ன திட்டம் இருக்கு? குடிகளின் இடத்திலே வரியை பெற்று பொருளாதாரத்தை பெருக்கிவிடும் என்று நினைக்கிறது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். வரியை வாங்கி வாங்கி பொருளாதாரத்தை பெருக்கலாம் நினைக்கிறது சுத்த பைத்தியக்காரத்தனம். மானுட உழைப்பை, மனித உழைப்பை வீணடிக்கிற ஒரு தேசம் எப்படி முன்னேறும்? 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டத்தில் வெட்டிய குளம் எத்தனை, தூர்வாரிய கண்மாய் எத்தனை, நட்டு வளர்த்த மரங்கள் எத்தனை? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனால் அதனால பாலாறு எத்தனை? விவசாயம் செத்துக்கணும். விவசாயத்துக்கு ஆள் இல்லை. மனித உழைப்பை உற்பத்தியில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டுகிற தேசம் தான் வளர்ச்சி அடை. சோம்பி உட்கார வச்சு உனக்கு மானியம், உனக்கு போனஸ், உனக்கு சலுகை, உனக்கு இலவசம், உனக்கு 6000 வங்கியில போடுற. எதுக்கு போடுற? ஏன் 5 ஆண்டுகளை போடாம கடைசி அடுத்த மாசம் தேர்தலில் போடுற? போட்டு காசு தானே, போட்டு காசு தானே ராஜா. 5 ஆண்டுகளா விட்ட நிதிநிலை அறிக்கையில ஏன் ராஜா இந்த 6000 வரல? ஏன் வரல? அப்பவே கொடுத்து முடிச்சிருக்கலாமே. உங்க வங்கி கணக்கு கொடுங்க 2000 போடுறோம், வங்கி கணக்கு கொடுங்க 2000 போடுறோம். எப்படிப்பட்ட நாடகங்கள் நடக்குது? பாதி நாடு அழிஞ்சு போச்சு தஞ்சாவூர்ல. வராத பிரதமர், வராத முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் 30 நாள் 4 தடவை வர்றாரு தமிழ்நாட்டுக்கு. எதுக்கு? எங்க உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்ல, எங்க ஓட்டு உங்களுக்கு முக்கியம், எங்க வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் இல்ல, எங்க வாக்கு உங்களுக்கு முக்கியம். அவ்வளவு மானங்கட்ட கூட்டமா நாங்க? அவ்வளவு அவ்வளவு
நாட்டின் முதல் குடிமகன் முதலாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். எதுக்கு வந்திருக்காரு? எதுக்கு? சிவராத்திரிக்கு வந்திருக்காரு. செத்த பிணத்தை சாத்தி வச்சு எத்தனையோ ராத்திரி எழுதிக்கிட்டு இருந்தோம் ஐயா. ஒரு நாள் வந்திருக்கலாமே. ஒரு நாள் தொட்டதுக்கெல்லாம் துட்டு போடுற நீங்க இந்த புயலுக்கு பெரும் துயரத்தில் நானும் பங்கேற்கிறேன் என்று ஒரு துட்டு போட்டுக்கலாமே ஐயா. எங்க அண்ணன் பழனிபாபா அவர்கள் சொல்வார்கள், நம்மை அவர்கள் ஒருபோதும் இந்தியர்களாக பார்க்க மாட்டார்கள், ஏன் மனிதர்களாக கூட பார்க்க மாட்டார்கள், நம்மை வெறும் சாதி மதங்களாகத்தான் பார்ப்பார்கள். இது ஒரு கேடுகட்ட அணுகுமுறை. எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. நீ நினைச்சிட்டு இருக்க ஒரு பொருளாதார கொள்கை என்ன? சந்தை. இந்தியா ஒரு நாடு இல்லை என் அன்பு மக்களே, தேசம் அல்ல, ஒரு சந்தை, மார்க்கெட், வெரி பிக் மார்க்கெட். யாராவது மறுத்து பேச சொல்ல, நான் போயிடுவோம், நாளைக்கு ஒருத்தர் போட்டீங்க பேச சொல்ல பார்ப்போம். இல்ல நாடு சொல்லு. ஒரு கல்வி முறை வச்சிருக்கான், வேலை கொடுத்துருவான் படிச்சவங்க. என்ன கல்வி? கணினியை படிச்சுட்டு போயிடுவேன். யாருக்கு வேலை பார்ப்பான்? வெளிநாட்டு முதலாளி. சம்பளம் எவ்வளவு? 3 லட்சம். கை நிறைய சம்பளம், லட்சக்கணக்கா. அதை வச்சு என்ன வாங்குவேன்? காரு. யார் தயாரிச்சது? அவன் தான். செல்போன் யார் தயாரிச்சது? அவன் தான். டிவி யார் தயாரிச்சது? அவன் தான். மிக்சி வாங்கினேன் அவன் தான். ஏசி வாங்கினேன் அவன் தான். ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் அவன் தான் தயாரிச்சான். அவன் தயாரிக்கிற பொருளை வாங்குற நானும் ஒரு பண்டம் தான் அவன். ஆனால் நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் வாழ்றேன். இல்ல ராஜா, அவன் செய்யறதை நுகர்றதுக்கு நீ வச்சிருக்கிற ஒரு ஆள், அவ்வளவுதான். இது ஒரு சந்தை பொருளாதாரம். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாடு ஒருபோதும் வாழாது, வளராது. இது சத்தியம். எந்த நாடு உற்பத்தி பொருளாதாரத்தை, தற்சார்பு பொருளாதாரத்தை, வேளாண்மையை முன்னிறுத்திய பசுமை பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறதோ அந்த நாடுதான் பாதுகாப்பாக வாழும், வளரும். இதை நான் சொல்லல, அம்மையார் இந்திரா காந்தி சொல்கிறார்கள், அண்ணல் காந்தியடிகளினுடைய உதவியாளர் ஜே.சி. குமரப்பா கற்பிக்கிறார்கள், பெருந்தலைவர் காமராஜர் கற்பிக்கிறார்கள், வெவ்வேறு மொழியில் சொல்கிறார்கள். நமது பொருளாதார கொள்கை ஐயா ஜே.சி. குமரப்பா முன்னெடுத்த தற்சார்பு பசுமை பொருளாதார கொள்கை. கூடுதலாக நாம் தாய்மை பொருளாதார கொள்கையை முன்னெடுத்துக்கிறோம். தாய்மை பொருளாதாரம் இந்தியாவுக்கு வென்றிருக்கிற பொருளாதார கொள்கை என்பதை அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, வாடகை தாய் பொருளாதார கொள்கை. மேக் இன் இந்தியா, நாட் மேட் இன் இந்தியா. சீனா மேட் இன் சீனா, ஜப்பான் மேட் இன் ஜப்பான், ரஷ்யா மேட் இன் ரஷ்யா, அமெரிக்கா மேட் இன் அமெரிக்கா. ஆனால் இந்தியா மேக் இன் இந்தியா. இது மேக் இன் இந்தியா எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட பொருளாதார கொள்கை பாருங்க. வாங்க, கற்பப்பை என்னது, கரு அவனுடுது, குழந்தைய நான் வளர்ப்பேன், பெறுவேன், குழந்தை அவன் எடுத்துட்டு போயிடுவான், வயிறு காலியா இருக்கும். அதான் இந்த வாடகை தாய் பொருளாதார முறை. இந்த நுட்பம் வழங்கணும். இந்த வாடகை தாய் பொருளாதார முறையில தாய்மை பொருளாதாரத்தில் அன்பு பிள்ளைகளே, பெற்ற குழந்தைக்கு தாய் பால் ஊட்டும் போதே மன நிறைவடைந்துருவார். இது தாய்மை பொருளாதாரம். ஆனால் வாடகை தாய் பொருளாதார கொள்கையில அவள் பால் ஊட்டும் போது மனநிறைவு அடைய மாட்டாள். பாலை ஊட்டிவிட்டு அந்த பால் ஊட்டின செயலுக்காக காசை கையில் வாங்குகிறார்கள், அப்போதான் மனநிறைவு அடைவார். இதுதான் வாடகை தாய் முறை. ஆனால் பெற்றதாய் மார்லே குழந்தைக்கு பால் ஊட்டும் போதே மனநிறைவு அடைவார். அதுதான் நாம் எடுக்கிற தாய்மை பொருளாதார கொள்கை. இதுவரை நேர் எதிரா. நான் தமிழ்நாட்டில் ஒரு ஓரத்தில் மயிலை மாங்குளை நின்று பேசுறது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, உலக பேரினத்திற்கு பேசிட்டுதான். ஒரு நாள் நீங்க எல்லாம் வேடிக்கை நினைக்கலாம், முதலாக இந்திய அரசியல் வரலாற்றில் பெண்களுக்கு சரிவாதி இடஒதுக்கீடு நாங்கள் கொடுக்கிறோம் என்ற உடனே பெண்மகள் மம்தா பானர்ஜி தன்னுடைய மாநிலத்தில் 41 விழுக்காடு, ஒடிசாவிலே 33 விழுக்காடு, அந்த அறிவை ஏற்படுத்தியவர்கள் நாங்கள். மீனவர் வாழ்வுரிமையை பாதுகாக்க நெய்தல் படையமைப்போம் என்றோம். என் மீது வழக்கு, இந்திய இறையாண்மைக்கு எதிராக இந்திய ராணுவத்தை இழிவாக்கிட்டன, இது வழக்கு. ஆனால் அருமை பெருமகன் பினராயி விஜயன் நெய்தல் படை அமைச்சிட்டு
நீங்க தாமதம். அன்னைக்கே ஆட்சியை கொடுத்திருந்தா பல பல வேலைகளை சரி செஞ்சிருக்கோம். நீங்க ஒரு நுட்பத்தை அன்பு மக்கள் நீங்க விளங்கி கொள்ள மாட்டீங்க. நீங்க பாருங்க, நம் நாடு ஒரு பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பாலைவனம், பனைமரம் பாலைவனத்தில் வளராது. ஆனால் ஒரு வறண்ட நிலத்தாவரம் பனைமரம், அது 1000 அடிக்கு கீழே போய் தண்ணியை கொண்டு வரும். ஆனால் அது கழுத்து முறிஞ்சு சாகுதுன்னா உன் நிலம் பாலைவனமாக ஆகிக்கொண்டிருக்குன்னு 1/4 நூற்றாண்டாக எச்சரிக்குது. அதை யாரும் நம்ம கவனத்தை எடுத்துக்கிட்ட மாதிரி இல்லை. இதை நன்கு விளங்கணும் நீங்க. அப்ப உயிர்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற பூமியாக நம் பூமி மாறிக்கொண்டிருக்கிறது. இது காரணம் என்னன்னா, ஆறுல மணல். இந்த மணலை உருவாக்கியது யாரு? அருவி. அருவி கொட்டும் போது அந்த மலையில் இருக்கிற சிறு பெரு பாறைகளை உருட்டிட்டு வரும்போது ஒன்னோட ஒன்று மோதி நொறுங்கி துகள்களாக மாறுது. அந்த துகள்களை ஆற்றின் மீது படிய விடுது. அதுதான் மணல். 1/2 அங்குலம் மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகுது. இது ஆயுது. ஆனால் நீங்க 30 அடி அறிவீங்க. நல்லா கொஞ்சிக்கணும். இப்ப மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். மனித உடலில் தோலை செதுக்கி விட்டால் நோய் தொற்று இறந்துரும். ஆற்று மணலை அள்ளிவிட்டால் ஆறு மரணிச்சிடும். ஆறு எப்படி செத்துருச்சுன்னு சொல்றீங்க சீமான்? ஆற்று கரையில இருக்கிற பனையும் தென்னையும் பாக்கு மரமும் செத்துருச்சு. அதான் செத்துருச்சு ஆறு. அப்ப ஆற்றுக்குள்ளே மரம் முளைக்குமா? முளைக்காது. ஆற்று கரையோரங்களில் நாணல்கள் புல்லுகள் முளைக்கும். மரம் முளைக்காது. மணல்ல, மண்ணுல மரம் முளைச்சிடும். ஆற்றுக்கு நடுவே மரம் முளைத்து விட்டது என்றால் மண்ணை அள்ளிட்டா மணல் அள்ளிட்டா மண் வந்துருச்சு. இதான் யதார்த்தம். இப்ப என்னன்னா, ஆறு செத்துருச்சு, 32 ஆறு மரணிச்சிருச்சு, நோய்தல் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த ஆறுகளை உயிர்ப்பிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. என் காலத்திலேனாலும் ஒரு 4 தலைமுறை தாண்டியாவது என் பிள்ளைகள் இந்த ஆறை உயிர்ப்பிப்பார்கள். அதற்கு வாய்ப்பு இல்லை. எப்படின்னா, பரமசிவன் ஒரு வரம் கொடுக்குறான் பத்மாசுரனுக்கு. தலையில கை வச்சா சாம்பல் ஆயிரும், யார் தலையில வச்சாலும் சாம்பல் ஆயிரும்னு வரம் கொடுக்குறாரு. இது பணிக்குதானே உன் தலையில கை வச்சு பார்ப்போம்ன்றான். அது மாதிரி எந்த மலை ஆறை உருவாக்கி உனக்கு நீரை தந்ததோ இந்த மணலை காலி பண்ணிட்ட. நீ இப்ப எங்க போயிட்ட? வரம் தந்த சாமி தலையிலே கை வைக்க, மலை தலையில எம் சாண்டுன்னு வச்சிட்டேன். இந்த நுட்பத்தை நீ நல்லா விளங்கணும் ராஜா, வேற ஒன்றும் சொல்லித்தர மாட்டேன். ஏறி அவர்கள் செய்த தெரியாதான், நாங்கள் தான் நல்ல ஆட்சி கொடுத்தோம், நாங்கள் தான் மானியம், இதான் வச்சுப்பான். எந்த கேள்விக்கு பதில் இருக்கோன்ட்ட? விவசாய கடனாளி ஆக்கிட்ட, கடனை தள்ளுபடி பண்ற, அவனை கடனாளி ஆக்குனது யார்? அது பதில் சொல்ல அப்புறம் பேசுவோம். விவசாயியை கடனாளி ஆக்கியது யார்? யாருடைய ஆட்சி? ஒரு தேசத்தில் ஒரு விவசாயி வாழ்கிறான், வளர்கிறான், உயர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது, உயர்கிறது. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அது நாடு அல்லது சுடுகாடு. ஒரு நாட்டில் விவசாயி சாகிறான் என்பது இன்றைய செய்தி, நாளை சோறு இல்லாமல் நீ சாக போகிறாய் என்கிற முன்னறிவிப்பு. விவசாயத்தை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கு. என் தேசம் ஒரு கொள்கையை வச்சு, கணினி துறையில் பல லட்சக்கணக்கான கோடிகள் அந்நிய செலாவணி நமக்கு வருது. எதுக்கு விவசாயத்தை கட்டிப்பிடிச்சு அழுகிறீங்க? விவசாயத்தை விட்டு வெளியேறுங்க, விளைநிலங்களை விட்டு வெளியேறுங்க, தொழிற்சாலைகளை அமைப்போம், 8 வழி 10 வழி சாலைகளை போடுவோம், கார்களை வாங்குவோம், வேக வேகமா போவோம். நம்ம கற்பிக்கிறோம், வேகமா வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுல போய் என்ன பார்ப்ப? வேகமா வீட்டுல போய் என்ன செய்வ? ஒண்ணு சீரியல் பார்ப்ப, இல்ல சினிமா பார்ப்ப. வேற என்ன செய்வ? என்ன செய்வ நீ? என்ன ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் தாமஸ் ஆல்வா எடிசனும் எதுவும் படைக்க போறியா நீ? என்ன செய்ய போற நீ? ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன நடக்குது பாருங்க, எதை நோக்கி போய்கொண்டிருக்குது பாருங்க. ஒரு மோசமான ஒரு பேராபத்தை நோக்கி நம்மளை நகர்த்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இவர்கள் கொண்டு வருகிற திட்டங்களும் வரைவுகளும் வளர்ச்சி என்று கட்டமைக்கிற ஒரு கவர்ச்சி சொல்லும். எது வளர்ச்சி? கல்வி தனியார், மருத்துவம் தனியார், சாலை போடுதல் பராமரித்தல் தனியார், மின் உற்பத்தி விநியோகம் தனியார், குடிநீர் விநியோகம் தனியார், போக்குவரத்து தனியார், எல்லாமே தனியார் முதலாளிகள் கொடுத்துட்டு அரசின் வேலை என்ன? அரசின் வேலை என்ன? சூயஸ் ஒரு நிறுவனத்துக்கிட்ட என்னோட தண்ணியை எடுத்து விற்கிறது, பவானி ஆற்று நீரை எடுத்து எனக்கு கொடுக்குது. இந்த பவானி ஆற்று நீரை எடுத்து எனக்கு கொடுக்கிறதை தவிர மாநகராட்சிக்கு வேலை என்ன?
இது எதுக்கு பிரான்ஸை சேர்ந்த சூயஸ்ங்கிற ஒரு நிறுவனத்துக்கு 3050 கோடிக்கு மேல நீங்க ஒப்பந்தம் 3150 கோடிக்கு ஒப்பந்தம் கொடுக்குறீங்க? எதுக்கு? அவனை எப்ப திருப்பி அனுப்புறது? எப்படி இருக்கு பாருங்க. தண்ணீரை விற்பனை பொருளாக்கிய ஒரு தேசம், கல்வி மருத்துவத்தை விற்பனை பொருளாக்கிய ஒரு தேசம் எப்படி நல்ல தேசம் நீங்க சொல்றீங்க? எப்படி ஏற்க முடியும்? இது எப்படி நல்ல ஆட்சியும் ஏற்பது? எப்படி ஏற்பது? வளச்சுரண்டல் ஆத்து மணல் எல்லாமே எப்படி வீடு கட்டுறது நம்ம எதிர்கேள்வி வைக்கிறது. உண்மையிலேயே உங்கள் மனசாட்சியை சொல்லுங்கள். இந்த மாநில மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் ஆற்றிலே மண் அள்ளப்பட்டதா? சொல்ல முடியுமா? பிற மாநிலங்களுக்கு விற்கல, அந்நிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யல. இப்போ ஆத்துல மணல் முடிஞ்சிருச்சு. வழி மணலை உங்களால் உருவாக்க முடியுமா? எத்தனை விஞ்ஞானிகள், எவ்வளவு பேரறிஞர்கள் ரத்தத்தை உங்களால் உருவாக்க முடிந்ததா? மணலை உங்களால் உருவாக்க முடியுமா? மலைகளை உங்களால் உருவாக்க முடியுமா? இயற்கையின் பெருங்கொடை. உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை நீ யார் அழிப்பதற்கு? யார்? எத்தனை லட்சம் கோடி ஆண்டுகளாக இயற்கை நமக்கு கொடுத்த கொடை. இது எப்படி அழிப்ப? எப்படி உருவாக்குவ மணலை? மலையை நோய்க்கு மணலாக்கியாச்சு. பிறகு எப்படி மழை பெறுவ? மழை எப்படி பெறுவ? அப்ப எங்க வயிற்றுக்கு நாடு பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. யாராவது பேசுவாங்களா? கேட்டா மழை இல்லைன்னா ரோடு இப்படி. உன்னை யாரு தார் ரோடு போட சொன்னது? மழை நீர் பூமிக்குள்ள நுழைய முடியாத ஒரு கட்டமைப்பு. இப்ப மழை பெஞ்சா 10 நிமிஷம் திரும்பி கடலுக்கு போயிடும். 100 ஆண்டுகளில் இப்படி மழை இல்லைங்கிற அப்படி பெய்யுது. 10 ஆண்டுகளுக்கு தேவையான நீரை கொட்டிடுச்சு பூமியிலங்கிறான். ஆனா அடுத்த மாசத்துல தண்ணிக்கு தட்டுப்பாடு. ஏன்? சேமிப்பு, நீர் மேலாண்மை அவ்வளவு பலகீனமா இருக்கு. அரசு சொல்லுது வீட்டுக்கு கூட மழை நீரை சேமிங்கன்னு. சரி, வீட்டுல நாங்க சேமிக்கிறோம், நாட்டுல நீங்க எவ்வளவு சேமிச்சீங்க? பதில் உண்டா? கல்வி கடனை தள்ளுபடி செய்யணும். அடுத்த அறிவிப்பு. கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலைமையில் என்னை வைத்தவங்க. கல்வி என்பது மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடன். அதை ஏன் என்னை கடன் வாங்கி படிக்க வைக்கிற? இது என்ன ஆட்சி? தள்ளுபடி செய்வதில் இழக்கிற பணத்தை எப்படி ஈடுகட்ட? அந்த இழக்கிற பணத்தில் எனக்கு கல்வியை இலவசமா ஏன் தர முடியாது? பதில் இருக்கா? ஒரு திட்டம் இப்ப வரைக்கும் சொல்லாங்க கட்சத்தில் மீட்க போராடும். முதலா கொடுத்த தேர்தல் அறிக்கையில கட்சத்தில் மீட்க போராடும். அதையே செராக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க, நகல். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கால கொடுமை. எங்க அப்பத்தான் சொல்லும், என்னவோ கால கொடுமை. அது கால கொடுமை. தமிழை ஆட்சி மொழியாக்க நாங்கள் போராடுவோம். 18 ஆண்டுகளா தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவையில் இந்தியா பெண்ண பல்லாங்குழி ஆடிட்டு இருந்தீங்க எல்லாரும். ஆட்சி மொழியாக்க, தமிழை ஆட்சி மொழியாக்க போராடுவோம். இன்னும் போராட தமிழ் ஆட்சி மொழியா ஆக்கும். இவருங்க தமிழை ஆட்சி மொழியாக ஆக்க முடியாது. யாரு? அவங்க தேசிய கட்சிக்காரங்க, பாரதிய ஜனதா காங்கிரஸ்காரங்க. தமிழை மொழி ஆட்சி மொழியா ஆக்கும் இவங்க 2 பேரும் கூட்டு. கச்சத்தீவை மீட்க போராடுவோம். இவங்க திராவிட திருவாளர்கள். மேப்பரி கோஷ்டி. பெரிய நாயமார்கள். என்ன அது கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க முடியுங்கிற பேச்சுக்கே இடம். ஒண்ணு அவன் சொல்றத கேட்கலாம், இல்ல நீங்க சொல்றத கேட்க. எங்களை என்ன நீங்க எங்களை வச்சு காமெடியும் நீங்க எதுவும் பண்ணல. என்ன ஒரு மடையர் கூட்டம் நமக்கு கிடைச்சிருச்சுன்ட்டு ரொம்ப நாளா மஞ்சள் குளிச்சிட்டாங்க. ராஜா, இது பிரபாகரன் பிள்ளைகளின் யுக ராஜா. இன்னும்
7 பேரை விடுதலை செய்வோம். யார் இவங்க? ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணீங்க? அதெல்லாம் அப்படிதான் பேச. அவன் அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. நாங்க விடவே மாட்டோம். நான் முதலமைச்சர், நீ சொல்லிட்டு போயிருப்பாப்போம். வெரி ஃபைன் மார்னிங், ஒரு அதிகாலை 3:30 3:30 கதவை திறந்துங்க, எல்லாரும் நடக்குதா இல்லையா? நீங்க 10 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை பெற்ற எல்லாரும் விடுதலை. அதிகாலையில் வீட்டில் படுத்துட்டு சிம்மதியா இருங்க. இப்படி செய்து விட்டார், இது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, அதானது இதானது. நான் மடு தலைநகரில் படுத்து அவர் வழக்க போடுவான். எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டு அந்த வழக்கை எதிர்கொள்ளும். எப்படி இவங்களுக்குலாம் வேற மாதிரி ஆட்டம் ஆடணும், இல்லைன்னா வெல்ல முடியாது. சரி, இப்ப என்னன்றாங்க? இப்ப என்ன சொல்ற? கச்சத்தீவை திருப்பி எடு. முடியாது, கொடுத்ததான். எப்படியா? கச்சத்தீவை திருப்பி எடுக்கணும், தீர்மானம் போட்டு அனுப்புறோம். முடியாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு. நான் அப்பவே சொன்னேன், இவன் ஒரு பிரிவினைவாதி, இவன் ஒரு ஆன்டி இந்தியன், இவன் ஒரு தேச துரோகி, இவனை நீங்கள் வெல்ல வைத்து விட்டீர்கள், பாருங்கள் பிரித்து எடுக்க கேட்கிறான். இது பண்ணுவான், அது பண்ணுவான். Quite silent. திருப்பி வரலாம். கமன் பஸ். என் தாய் நிலத்தில் ஒரு பகுதியை எடுத்து என் தேசத்தோடு இணை என்று சொல்கிற நான் பிரிவினைவாதி. என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை இன்னொரு தேசத்தில் கொடுத்து விட்டு கொடுத்ததுன்னு சொல்ற நீ தேசியவாதியா? நீ தேசியவாதி? அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. நீ நல்ல அப்பனுக்கு பிறந்தா ஆட்சியை கலைச்சு விடு. அப்ப நான் அப்ப 150 இடம் இருந்தேன்னு வச்சுக்க, 237 இடம் இருக்கு. நீ ஒன்னும் என்னை பண்ண முடியாது ராஜா, ஒன்னும் பண்ண முடியாது. நான் சொல்றதெல்லாம் நடந்தே தீரும். நடத்தி காட்டுவோம். நீங்க மேலாம் பேசிட்டு இருக்கிற ஆளு இல்லை, செயல்படுத்துவோம். அரசியல் சாசனம் கொடுத்ததை தவிர ஆதி குடிகளுக்கு, பழங்குடிகளுக்கு, தாழ்த்தப்பட்ட இன சொந்தங்களுக்கு இவர்கள் கொடுத்த இடம் எத்தனை? கடந்த சட்டமன்ற தேர்தலில் 22 இடம் பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகள். நீ எவனை என்னை பாராட்டல, பேசல. நீ பேசணும், பாராட்டுங்கிறது தான் நீ பற்ற. நான் என் சமூக கடமை நான் சொன்னேன். இப்ப பெண்களுக்கு சரிவாதி இடம். சரிவாதி எந்த திராவிட கட்சியும் ஒரு இஸ்லாமியருக்கு சீட்டு கொடுக்கல, ஒருத்தருக்கு கொடுக்கல. நாங்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை என்று கொடுக்கிற ராஜா. தமிழ் தேசிய மக்கள் பெரும்பான்மை தேசிய மக்கள் 40 சீட்ல 5 சீட்டு 12 விழுக்காட்டுக்கு மேல கொடுக்கும். அமமுக ஒரு இடம் எங்க அண்ணன் தள்ளான் பாவிக்கு. எதுக்கு? கூட்டணி வந்ததுனால அவருக்கு ஒரு சீட்டு. உங்க இடத்துல 39 இடத்துல எத்தனை சீட்டு? நகி. சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு. எது? இப்தார் தொப்பியை போட்டு கொஞ்சி விஷயம் வந்தவன் எல்லாம் அயோக்கிய பயலுக. ஒரு நாள் முஸ்லீம் வேஷம். என்னங்கடா உங்க நாடகம்? என்னது? எவ்வளவு காலத்துக்கு எங்களை ஏமாற்றுங்க? ஒத்த சீட்டு 20 சீட்ல ஒத்த சீட்டு, ஒரே ஒரு இடம் முஸ்லீம் லீக் கூட்டணி இருக்குனால ராமநாதபுரத்தில். எவ்வளவு பெரிய ஏமாற்று. ஆனால் சமூக நீதி நாங்கள் தான் காத்தோம். சமூக நீதி காத்த பெரிய புரட்சியாளர்கள் அந்த 10 விழுக்காட்டு பொருளாதார அடிப்படையில் வாயில எதை பொத்திப்படுத்த முடியும்? இந்தியாவிலேயே 2 பேர் தான். ஒன்னு நானு, இன்னொன்னு எங்க அண்ணன் திருமாவளவன். 2 பேர் தான் கண்டாவது. பெரியாரை பேசுபவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். பிரபாகரனின் பிள்ளைகள் தான் செயல்படுத்துவார்கள். பெரியாரை படித்தவர்கள் பிரபாகரனின் தத்துவத்தை அள்ளி குடித்தவர்கள் தான் இந்த தேசத்தில் நிறைவேற்றுவார்கள். பெண்களுக்கு இடஒதுக்கீடு வெல்லுமா? அது சாதிக்குமா? செய்யறமா செய்யலையா? இது தேவையா தேவையில்லையா? என் மக்கள்கிட்ட ஒரு நோய் இருக்கு.
நீ ஜெயிச்சிருவியா? நீ போட்டா ஜெயிச்சிருவியா? மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, சீனா நல்லா தான் பேசுகிறான், பிள்ளைகளாம் நல்லா தான் செய்கிறாங்க, ஆனால் ஜெயிக்கிற வரணும் வரணும், நீங்கள்லாம் வரணும். அம்மா நானா வர முடியாதம்மா, நீங்கள் போட்டால் தான்மா வர முடியுமா, நீங்கள் ஓட்டு போடுங்கம்மா, வந்துடும். எதுக்கு பெரிய இன்டலெக்சுவல்ஸ், அறிவார்ந்த அறிஞர் பெருமக்கள் ஓட்டை வீணடிச்சிடாத, ஜெயிக்கிற பக்கம் போடு. 50 வருஷமா அவங்களுக்கு போட்டு போட்டு நாட்டை வீணாக்கிட்டு ஒரு ஓட்டை வீணாக்கிறத பத்தி பேசிக்கொண்டிருப்பது. என் அன்பு மக்களே, நீங்கள் எளிதானதை செய்யாதீர்கள், சரியானதை செய்யுங்கள். ஜெயிக்கிற பக்கம் ஜெயிக்கிற பக்கம் நிற்பவன் அல்ல வீரன், தான் நிற்கிற பக்கத்தை ஜெயிக்கிற தான். நிக்கிற பக்கத்தை எவன் ஜெயிக்க வைக்கிறானோ அவன் தான் உண்மையான வீரன். எனக்கு கற்பிக்கிறான் பெரிய பெரிய அறிஞர்லாம். மார்க்கம் எக்ஸ் கூப்பிடுறான், மார்ட்டின் லூதர் கிங் கூப்பிடுறான். என்னடா பார்த்துருக்கேன், 150 படி இருக்குது. டேய் அண்ணாந்து பார்த்து மறைக்காதரா, நம்பிக்கையோடு முதல் படியில் கால் எடுத்து வை. முதல் படியில் எடுத்து வச்சான் 2016, அடுத்த படி எடுத்து வச்சான் ஆர்கனையர் இடைத்தேர்வு, 3வது படி எடுத்து வைக்கிறோம், பெரும் பாய்ச்சல். ஒவ்வொரு படியா இல்ல, இந்த படி 3 படி தாண்டி கால் எடுத்து வைக்கிறோம். பெருத்த நம்பிக்கை ஒன்று நிற்கிறோம். என் மக்கள் நம்பிக்கை துரோகம் செய்து விட மாட்டார்கள் என்று நம்புகிறோம். பணத்தை நம்பி நிற்கிறார்கள், ஊடக பிரச்சாரங்களை பரப்புரைகளை நம்பி நிற்கிறார்கள். எங்களுக்கு ஊடக வலிமை அறவே கிடையாது. என்னை காட்ட மாட்டார்கள், தொலைக்காட்சி வெடித்து விடும். காட்ட மாட்டாங்க, நாம போட்டியிடுறோம்ங்கிறதே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் விழுக்காடு போடுவாங்க, நமக்கு ஒரு முட்டையும் கூட போடுறதில்லை. அதாவது ஒன்றுதான், மாற்றத்தை விரும்புகிற மக்கள் எல்லோரும் ஒரு இடத்தில் கூடினால் அடுத்த நொடியில் மாற்றம். எல்லாருமே சொல்றாங்க ஒரு மாற்றம் வரணும், ஒரு மாற்றம் வரணும், ஒரு மாற்றம் வரணும். அது எங்கிருந்து வரணும், எப்போது வரணும்? நீ எப்படிப்பட்ட மாற்றத்தை விரும்புகிறாயோ அந்த மாற்றம் உன்னிலிருந்து தொடங்கட்டும் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். அதான் ரொம்ப முக்கியம். இது யாரோ செய்ய வேண்டிய வேலை என்று நினைத்துக் கொண்டிருப்பது பைத்தியக்காரத்தனம். இது நான் செய்ய வேண்டிய வேலை, என்னுடைய கடமை, என்னுடைய சமூக பொறுப்பு, என்னுடைய வரலாற்று பெரும்பணி என்கிற புரிதல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவியா சீமாங்கிறாங்க. இங்க பாருங்க, அறிஞர் பெர்னாட் ஷா, என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை சொந்தங்களே, உலகத்தில் எல்லோரும் பெரும்பாலான மக்கள் உலகம் போற போக்கிலேயே போக நினைக்கிறார்கள். இதுதான் இயல்பு. ஆனால் யாராவது ஒருவன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான். தன் போக்கிலே திருப்ப நினைப்பவன் முதலிலே பைத்தியக்காரனாக, சமூக விரோதியாக, எல்லோராலும் வெறுக்கப்படுபவனாக இருக்கிறான். ஆனாலும் பாருங்கள், இந்த உலகம் பெற்றிருக்கிற அத்தனை மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை தன் பக்கம் திருப்ப நினைத்தவர்கள் தான். நாங்கள் இதை தன் பக்கம் திருப்ப நினைக்கிறோம். முற்றுமுள்ளாக இந்த கல்விக் கொள்கையை தூக்கி எறிகிறோம். லார்டு மெக்காலே கொண்டு வந்த அடிமை கல்வி முறையை ஒழிக்கிறோம். அறிவை வளர்க்கிற, வாழ்க்கையை கற்பிக்கிற அறிவார்ந்த கல்வி முறையை முன்னெடுக்கிறோம். தனித்திறன் ஆற்றலை கல்வியாக கொண்டு வரும். தமிழர் நிலத்திலே ஆங்கிலம் ஒரு மொழிப்பாடம் மட்டும்தான். உலகத்தின் எல்லா மொழிகளும் எங்களுக்கு மொழிப்பாடம். ஆனால் பயிற்று மொழி எம்முயிர் மொழி தமிழ் தான். ஆங்கில பள்ளிகளை நாங்கள் மூட மாட்டோம். அந்த எண்ணிக்கை கிளையாக தாய் தமிழ் வழி பள்ளிகளை தொடங்குவோம். ஆங்கிலத்தை மொழிப்பாடமாக எங்கள் பிள்ளைகள் படித்து வருவார்கள். அறிவியல், புவியியல், வரலாறு எல்லாவற்றையும் தாய்மொழியிலே கற்று வருவார்கள். பொது தேர்விலே ஆங்கில வழி கல்விகளை படித்து வந்த பிள்ளைகளோடு என் பிள்ளைகள் மோதுவார்கள். என் பிள்ளைகளை விட ஆங்கில வழியில் கற்ற பிள்ளைகள் அறிவாளியாக இருந்தால் அத்தனை பள்ளிக்கூடத்தையும் மூடிவிடும்.
ஒரு நாள் தமிழ் வழியில் கற்ற என் பிள்ளைகள் உலகத்தின் உச்சியில் நிற்பார்கள். இதை நீ எழுதி வைத்துக் கொள். தாய்மொழி கல்வி என்பது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் போல. அதை கொடுக்க மறுப்பது ஒருவித தேச துரோக குற்றம் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான், தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துகிறான். உலகில் நோபல் பரிசை பெற்ற அத்தனை அறிஞர் பெருமக்களும் தாய்மொழியில் கல்வி கற்றவர்கள். இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பேரறிஞர்கள் ஐயா அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, ஐயா சிவன் போன்றவர்கள் எல்லாம் அரசு பள்ளியில் தாய்மொழியில் கற்ற பேரறிஞர்கள். அது புரியாது சிலருக்கு. மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், வெள்ளை என்பது அழகல்ல நிறம், ஆங்கிலம் என்பது ஆயிரல்ல மொழி. இந்த புரிதல் என் தம்பி தங்கைகளுக்கு இருக்கும். பெருசா சண்டை போடுறோம். நம்ம இன்னைக்கு சண்டை போடுறோம், ஒரு நாள் சாதிச்சு முடிக்கிறோம். என்ன செய்யறோம்? இந்திய வெளியுறவு கொள்கையில் மாற்றம் வராது, நம் இனத்திற்கு விடுதலை வராது. இந்த தேர்தல் களத்திலே ஈழம் என்றோ ஈழ படுகொலை என்றோ பேசுவதற்கு ஒருத்தர் கிடையாது. நம்மை விட்டார் கொன்று குவித்தவர்கள், கூட நின்றவர்கள், தடுக்காது வேடிக்கை பார்த்து நின்றவர்கள் அத்தனை பேரும் நம்மிடத்தை வாக்கு கேட்டு வருகிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள், 10 ஆண்டுகள் படுகொலையில் தான் நடந்து நீ கடந்து போகல, ஆனால் எல்லாத்தையும் மறக்கடித்து விட்டார். பேசுகிற நம்மை சொல்வார்கள், கோடி கோடியாக பணம் வருகிறது அதற்காக பேசுகிறார்கள் என்று. ஈழத் தமிழர்களையே பேசி அரசியல் செய்கிறார்கள் என்பார்கள். அதிலிருந்து உன்னை நுட்பமாக அவமதித்து கடத்துவார்கள். நீங்கள் சொல்லுங்கள் என் பிள்ளைகளே, ஈழம் எமக்கு அரசியல் அல்ல அவசியம் என்று சொல்லுங்கள். ஈழம் ஒரு தொலைதூர தீவு அல்ல, ஒரு 3 எழுத்து வார்த்தை அல்ல, தமிழ் தேசிய மக்களின் உயிர் மூச்சு கனவு என்று சொல்லுங்கள். அது எமக்கான தேசம், எமக்கான தேச விடுதலை என்று சொல்லுங்கள். இந்திய பாராளுமன்றத்திற்குள் ஒரு நாள், தமிழக சட்டமன்றத்திற்கு ஒரு நாள் பிரபாகரன் படத்தை தன் தோள்பட்டை பச்சை குத்திக் கொண்டு என் பிள்ளைகள் உள் நுழைவார்கள். இதை எவனாலும் நடத்த முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. நான் இந்த வேலை செய்ய வந்தவன்ல, காலம் எனக்கு தந்தது, வரலாறு இந்த கடமை எனக்கு தந்தது. நானா செய்யல. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தானாக வேண்டும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து, பெருமணியில் இருந்து தமிழீழம் தலைமுறையினர் விலகின் செல்ல முடியாது என்று எமது தலைவர் கற்பித்தார். அதை புரிந்து கொண்டு வந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் நாங்கள். உலகத்தில் எமக்கென்று குரல் கொடுக்கவோ, எமக்கென்று ஆளாளாக கை நீட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தேசிய மக்கள். எங்களுக்கு எங்களை தவிர வேற ஆதரவு இல்லை, வலிமை இல்லை. இதை உணர்ந்து தெரிந்த நாங்கள் மிகப்பெரிய அரசியல் பிழையாக மாறி, தமிழர் தாய்நிலத்தில் தமிழர்களுக்கான அதிகாரத்தை நிறுவி பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பூமி பந்தில் எமக்கான ஒரு தாயகத்தை, தேசியத்தை, தேசத்தை கட்டி எழுப்புகிற பெரும் புரட்சிக்கு அணியமாவது என்கிற முயற்சியில் தான் இந்த பணியை செய்கிறோம். என்ன செய்வீர்கள்? பாராளுமன்றத்திற்கு சென்று மீனவ மக்களை பழங்குடி மக்களாக அறிவித்து அவர்களுக்கு தனி தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று போராட்டம் பெறுவோம். பெண்களுக்கு 33 விழுக்காடு அல்ல, சரிவாதி 50 விழுக்காடு இடஒதுக்கீடு தர வேண்டும். அதுவும் பெண்களுக்கு என்று தனி தொகுதி ஒதுக்க வேண்டும். நான் என் தங்கைகளை நிறுத்தியிருக்கிற இடத்தில் மற்ற கட்சிகள் ஆண் வேட்பாளர்களை நிறுத்தக்கூடாது. அதனால் தனி தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று போராடுவோம். சுழற்சி முறையில் பிரதமர் இந்தி பேச தெரிஞ்சவன் வட இந்தியன் தான் ஆளணும்னா, நான் வரி கட்டுவேன், வாக்கு போடுவேன், நீ ஆண்டு அதிகாரம் பண்ணிட்டு இருப்பியா? அதெல்லாம் ஏற்க முடியாது ராஜா, அதெல்லாம் முடியாது. நீ ஒரு சட்ட வரைவு கொண்டு வா சுழற்சி முறையில். ஆந்திராக்கார ஆண்டார் நரசிம்மராவ், நீ யாரு? கன்னட தேவையோட ஆண்டாரு. பங்காளி மலையாளி இருக்கா, அவனுக்கு ஒரு 5 ஆண்டு கொடு. நான் கூட காத்திருக்கேன் ராஜா, நான் 5 ஆண்டு காத்திருக்கேன். அப்புறம் எனக்கு ஒரு எம்பிள்ளைக்கு ஒன்று கொடு, 5 ஆண்டு. ஒரு நம்பிக்கை தான்.
இரண்டாவது ஒரு நாள் தமிழ் தேசியத்தின் மகன் இந்திய பெருநிலத்தின் உயர்ந்த அதிகாரத்திற்கு வருவார் என்ற நம்பிக்கை. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என் அன்பு சொந்தங்களே, ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிப்பது. காங்கிரஸை ஆள்வது, பாரதிய ஜனதாவை ஆள்வது என்கிற முறையை ஒழிக்கணும். இந்திய கட்சிகள் எந்த மாநிலத்திலும் வெல்லக்கூடாது. இது எமது கொள்கை முடிவு. எந்த காலத்திலும் இவர்களோடு தேர்தல் உடன்பாடு கிடையாது. மான தமிழ் பிள்ளையின் வாக்கு, மான தமிழச்சி மார்ல பால் குடித்த எவன் வாக்கும் இந்திய கட்சிக்கு விடக்கூடாது. எதற்காக இவர்கள் உன் மொழிக்காக நின்றார்களா? உன் இனத்திற்காக நின்றார்களா? உன் பசிக்கு வந்தார்களா? எதற்காக? 840 மீனவன் இந்திய கடலுக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். என்னைக்காவது பாகிஸ்தான் தீவிரவாதி தாக்கினால் அது பயங்கரவாதம், அது தீவிரவாதம், தேசப்பற்று. சிங்கள ராணுவம் என் இன மக்களை கொன்றால் இது பயங்கரவாதம் இல்லையா? சிங்கள தீவிரவாதம் இல்லையா? அப்போது இந்த இனப்பற்று வராதா? ஏன் அப்படி என்னடா நாங்க புறக்கணிக்கப்பட்டோம் ஒரு தீண்டத்தகாத அவ்வளவு அசிங்கமா தான் எங்களை விட்டு ஏன் வச்சுட்டு அழுகிற? எதற்காக ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேரை சுட்டு போட்டோம், மரக்கட்டை வெட்ட வந்துட்டோம். மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா என்ற கேள்வியை இவ்வளவு பெரிய நாட்டில் ஒருத்த எழுப்பல. ஏன் எழுப்பல? எவ்வளவு வலிச்சது எங்களுக்கு. என் காடு என்று சொல்லாதடா ஆந்திராவில், அதுபோல இது என் நாடு என்று நான் சொல்லக்கூடாதா? எப்படி எவ்வளவு வழிதாங்கி நிக்கிறோம் நாங்க. எம்பட்டு காலத்துக்கு லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சான். கேட்க நாதி கிடையாது. செத்து விழுந்தனுக்கு எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு நீதியை பெற்று தர துப்பு கிடையாது. மன்னார்ல ஒருத்தன் வீடு கட்ட பூமியை தோன்றான். எலும்பு குடு தோண்டிக்கிட்ட போனா 350க்கு மேற்பட்ட எலும்பு குடு. தாய்மார்கள் அழுகிறாங்க. எங்க பிள்ளைகளை விசாரணைக்கு கேட்டாங்களே, நாங்க ஒப்படைச்சமே திருப்பி தரலையே, அந்த பிள்ளைகளின் எலும்பு கூட பாருங்கள் என்று ஆய்வுக்கு அமெரிக்காவுக்கு புளோரிடா மாநிலத்துக்கு அனுப்பினா. அவன் சொல்றான் 1400 ஆண்டுகளுக்கு முந்தைய எலும்பு கொடுங்க. எங்கால கேட்கிறான் 1400 ஆண்டுக்கு முன்னாடி இந்த புலத்தை தோண்டும் போது இந்த பிஸ்கட் கவர் கிடக்கடா, அது எப்படின்னு கேட்டா பதில். இதெல்லாம் நாதியற்று போனோமா நாங்க? நாதியற்று ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ சத்த நீங்க வரலாற்றிலேயே இப்பதான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க. நீங்க வரலாற்றில் என்னை ஒண்ணும் செய்ய முடியாது. முதல்ல நெய்தல் படையை கட்டுவேன், என் மீனவ ஒருத்தனை தொட முடியாது. சிங்கள இதா பண்ணிடுவாரா? எப்படி சிங்கள எப்படி நெய்தல் படை கட்டுவாரு? எப்படி பினராயி விஜயன் கட்டினாரோ அப்படிதான் கட்டுவேன் நான். ஏன்னா நான் கொஞ்சம் ட்ரைனிங் கூடுதலாக கொடுக்குறேன், நானே கொடுக்குறேன். இப்பவே என் பிள்ளைய ராணுவத்துல இருந்து கேட்கிறான், அண்ணன் வந்துட்டுமா நெய்தல் படையை கட்டிடுமா? கொஞ்சம் பொருடாங்க, பொருடா 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 இருடா, கொஞ்சம் இருடா. எங்களை விட உண்மையான பிள்ளைகளை எங்க போய் தடப்புகிறீர்கள்? எங்களை விட உங்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக நிற்கிற பிள்ளைகளை எங்க போய் கண்டெடுப்பீர்கள்? எங்க போய் கண்டெடுப்பீர்கள்? எதற்காக இந்த இந்திய கட்சிகள் நமக்கு? பாரதிய ஜனதா எதுக்கு? காங்கிரஸ் எதுக்கு? சொல்லு சொல்லு. உன் தாய்மொழி வழக்காடு மொழியா வருமா? இல்ல வழிபாட்டு மொழியா வருமா? ஆட்சி மொழியா வருமா? அதிகார மொழியா வருமா? பண்பாட்டு மொழியா வருமா? சிங்கப்பூர்ல இருந்து நீ சென்னைக்கு பறந்து வரும்போது தமிழ் அறிவிப்பு இருக்கு. துபாயில் அரபு நாடுகளிலிருந்து பறந்து வரும்போது தமிழ் அறிவிப்பு இருக்கு.
ஆனா சென்னையிலிருந்து மதுரைக்கு, சென்னையிலிருந்து கோவைக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள உன் தாய்மொழியில் அறிவிப்பு இருக்கா? செத்துப்போ, செத்துப்போ. நீ எனக்கு அதிகாரம் கொடு, பறந்துருமா மேல, பறந்துருமா? என்ன தமிழ் தமிழ்னு சாகுறீங்க? தமிழுக்காக சாகாம வேற எதுக்காக சாச்சுற? என் இனம் செத்து போயிடும். என் மொழி செத்தால் என் இனம் செத்துடும். மொழி என்பது எனக்கு வெறும் பேச்சு. எல்லாம் என் மொழிதான். என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் வரலாறு எல்லாமே என் மொழிதான். மொழியிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் வெளியேற்றப்பட்ட இனங்கள் வாழ்ந்ததாக செய்தி இல்லை ராஜா. ஒன்றும் அறியாத மக்கு பசங்க நாங்க நினைச்சிருக்க. நீ எல்லாத்தையும் வாசித்து நேசித்து சுவாசித்து நின்று கொண்டிருக்கிற புரட்சியாளர்கள். அதுபோல என் இனத்திற்கு வந்துவிடக்கூடாதுன்னு எச்சரிக்கை உணர்வோடு களத்தில் நிற்கிற பெரும் வீரர்கள் என்பதையும் புரிஞ்சுக்கணும். சும்மா சும்பப்பயில நான் வந்து வீடு வீடுக்கு கும்பிட்டு அம்மா எனக்கு ஓட்டு போட்டு அதெல்லாம் கேட்க மாட்டேன். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படிலாம் பேசாத. நீ முயன்றாத, அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. இனமானத்துக்காக நிற்கிறேன், ஆனால் தன்மானத்தை இருந்துட்டு நிற்க மாட்டேன். ஓட்டு என்பது என்ன? உன் உரிமை. ஜனநாயக நாடு உனக்கு தந்திருக்கிற மதிப்புமிக்க மாண்புமிக்க உரிமை. புரட்சியாளர் அம்பேத்கர் சில ரொட்டி துண்டுகளுக்காக மதிப்புமிக்க நம் உரிமை விற்பது என்பது அவமானகரமானது என்கிறார். எவ்வளவு தடவை நான் கத்திட்டேன். தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர், ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகி என்று. நீங்கள் தொடர்ச்சியாக தேச துரோக குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள் ஊழல் லஞ்சம் பெறுபவன் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக என்கிறார், சபிக்கிறார்கள். நீங்கள் ஊழல் லஞ்சம் பெறவில்லை என அன்பு மக்களே, ஊழல் லஞ்சம் பெறுபவர்களுக்கு ஓட்டு செலுத்தி துணை நின்றிருக்கிறீர்கள். இந்த பாவச் செயலிலிருந்து முதலில் வெளியேறு. திருடர்கள், அயோக்கியர்கள், கேடுகட்ட ஆட்சியாளர்கள், முறையற்றவர்கள் என்று தெரிந்தும் அவர்களுக்கு வலிமை சேர்ப்பது, அதிகாரத்தை கொடுப்பது எவ்வளவு தவறு. எங்களை பாருங்கள், பஞ்ச படாரிகள், எளிய மக்களின் பிள்ளைகள் நெஞ்சு வெடிக்க வெடிக்க வீதி என்று கத்த வைத்தது யார்? நீங்கள் தான். காலங்காலமாக இவர்களுக்கு ஓட்டை போட்டுவிட்டு எங்களை நடு ரோட்டில் போட்டுவிட்டு எல்லாவற்றையும் இலவசமாக தந்த இந்த அரசு தண்ணீரை மட்டும் 10 ரூபாய்க்கு விற்கிறது. ஏன் என்று யார் கேள்வி எழுப்பியது? தண்ணீரை இலவசமாக தர முடியாதவர்களா? ஏன்? தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருளாக, விற்பனை பண்டமாக இருக்க வேண்டும். அதை பாதுகாக்க வேண்டும். தண்ணீரை இலவசமாக கொடுத்து விட்டால் தண்ணீரை விற்கிற தனியார் முதலாளி பாதிக்கப்படுவார். தேச குடிகளை விட முதலாளியை பாதுகாக்க வேண்டிய தேவை இந்த அதிகாரத்திற்கு இருக்கு. ஏன்? இந்த அதிகாரத்தை கட்டமைப்பவனே அவன்தான். முதலாளி பாதிக்கப்பட்ட இவனுக்கு என்ன? அவனிடம் இருந்து வருகிற கமிஷன் துண்டாய். அதனால்தான் இவர்கள் என்ன சொல்றார்? முதல்வர்கள் அல்ல, பிரதமர்கள் அல்ல, புரோக்கர்ஸ். முதலமைச்சர் என்பது ஆல் இந்திய புரோக்கர், பிரதமர் என்பது இன்டர்நேஷனல் புரோக்கர். நீங்கள் பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்து வரிசை நின்று வாக்கு செலுத்தி தேர்வு செய்ய போது தேசத்தின் தலைவரை அல்ல, சர்வதேச தரகரை. சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவன் உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே இருந்து தரகு வேலை செய்ய முடியுமே ஒழிய தலைவனாக இருந்து சொந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. இது சத்தியம். உலக வர்த்தக அமைப்புல கையெழுத்து. உனக்கு கல்வி சேவை, மருத்துவம் சேவை, குடிநீர் விநியோகம் சேவை, மின் உற்பத்தி விநியோகம் சேவை, சாலை போடுதல் பராமரித்தல் சேவை. அவனுக்கு இதெல்லாம் தொழில். தொழில் செய்வது அரசின் வேலை இல்லை, அவனுடைய கொள்கை முடிவு. எனவே நீ என்ன செய்யற? முதலாளிகளிடம் ஒப்படைத்து விட்டு கையெழுத்து போட்டு விட்டு கமிஷனை வாங்கி கொண்டு கம்முன்னு. இதுதான் திட்டம். இப்ப நம்மளை போல ஆளுகள் என்னன்னா திடீர்னு கடத்திவா. இப்ப முகிலனை காணாங்க கத்துற மாதிரி ஒரு நாள் சீமான காணான்னு நீ கத்திட்டு தெரிய வேண்டியதான். அவன் செய்வான். ஏன்னா இவனுக்கு வேலை என்னன்னா எவனவன் தேசிய நிலத்தின் இனத்தின் உரிமைக்காக நிற்கிறானோ அவனெல்லாம் ஆன்டி இண்டியன், பயங்கரவாதி, சமூக விரோதி, தீவிரவாதி, நகர்ப்புற நக்சல், பிரிவினைவாதி.
பொறுக்கி திங்கிறவன் எல்லாம் தேச தலைவன், நாட்டை வித்துக்கு கூறு போடுறவன் தேச தலைவன். நீ எழுதி வச்சுக்க, எழுதி வச்சுக்க. இன்னும் 10 ஆண்டுகள் இந்தியா மொத்தம் இந்தியாவை வித்து முடிச்சுவான். ஏற்கனவே வித்துட்டாங்க. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு, முதலீடு தான் அந்நிய முதலீடு ஆயிடுச்சு. அது எது கொண்டு வர? ராணுவ தளவாடங்கள், நாட்டின் பாதுகாப்புக்கான ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் அந்நிய முதலீடு. என்ன பாதுகாப்பு இருக்கும்? எனக்கு ஆதார் அட்டை வாங்கிட்டு இது அந்நிய முதலீடு திறந்து விடுற எம்பிட்டு பெரிய ஐக்கியத்தனது. இதை கேளு, உடனே நம்ம தேச துரோகி. நீங்க தான்டா கேடு கட்ட மிக மோசமான தேச துரோகிகள் நீங்க தான். எது ஒன்றுக்கு இந்த தேசிய கட்சிகள் நமக்கு தேவைப்படுது? கச்சத்தீவு மீட்பா? முடியாது. 7 பேர் விடுதலையா? முடியாது. ஈழ விடுதலையா? சாத்தியமே இல்லை. அணு உலை மூடுவதா? முடியாது. ஸ்டெர்லைட்டை மூடுவதா? முடியாது. மீத்தேன் எடுப்பதா? முடியாது. இவங்கிற மாதிரி ஒரு ஆளுகளை நீங்க பார்த்துருக்கீங்க? கீழடியில் அகழ்வாராய்ச்சி தோண்டு. ஏன்னா தமிழன் பெருமை வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது. எப்படி இருக்கு பாரு, தமிழன் நிமிர்ந்துருவான். 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொழில் நகரம் வைத்து வாழ்ந்திருக்கிறான் என் முன்னவர். அவ அந்த தோண்டுங்கிற இடத்தை மூடுவான். நீ மூடுங்கிற இடத்துல ஹைட்ரோ கார்பன் மீத்தேனை தோண்டுவான். எப்படிப்பட்ட ஆட்சி? இப்போது வந்து நம்ம தலைவர், மாண்புமிக்க தலைவர் பெருமக்கள், நாங்கள் வந்தால் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனை மூடுவோம். கொண்டு வந்தது யாரு? கையெழுத்து போட்டது யாரு? எதிர்கால இந்திய நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் ஐயா ராகுல் காந்தி ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் பேசுகிற போது சொல்கிறார், நாங்கள்லாம் ஒன்றும் சொல்லல, அவங்களாம் கையெழுத்து போட்டுக் கொண்டார்கள் என்று. அதற்கு கூட்டணி கட்சி தலைவர் என்கிற முறையில் உங்கள் பதில் என்ன? ஆகவே அந்த வகையில் நீங்கள் என்ன சொல்லுவாங்க? அது மட்டுமல்ல, பிளாட்டினம் அகழ்வாராய்ச்சிக்கும் அவர்களே கையெழுத்து போட்டுக் கொண்டார்கள். இதுக்கு தெரியாம போட்டோங்கிறது என்னது? தெரியாம அண்ணாரி வளத்தை எனக்கு எழுதி கையெழுத்து கொடுத்துருவீங்களா? தெரியாம இன்னும் இந்த கூட்டத்தை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இன்னும் இவ்வளவு பெரிய நாட்டில் இல்லாத முதலமைச்சர் இம்பிட்டு பெரிய என்ன கூட்டத்தில் கருணாநிதி வீட்டில் தான் இருக்குன்னு தேடி தர ஒரு கூட்டம் இருக்கு. இப்பெல்லாம் எவனும் தானே தலைவர், தன்மான தலைவர், என்மான தலைவர்னு சொல்றது இல்லை. ஏன்னா அவன் தெரிஞ்சு இனமானம் தன்மானம் வச்ச ஒரே தலைவன் உலகத்தில் பிரபாகரன் மட்டும்தான் தமிழ். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒன்றை உங்களுக்கு நான் எச்சரிக்கை விரும்புகிறேன். கையறு நிலையில் விடப்பட்ட இனத்தின் மக்கள் கடைசி நிலைக்கு வந்துட்டான். தாய் நிலத்தை இழக்கிற நிலைக்கு வந்துட்டான். சென்னை தலைநகராக ஆக்கிரமிச்சிட்டான். முதன்மை நகரங்களெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டான். ஒரு ஊடகவியலாளர் ஒரு தம்பி 70 லட்சம் வட இந்திய வாக்காளர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சு, இதை எப்படி பாக்குறீங்கிறான். நீ சிறுக சிறுக அதிகாரத்தை இழக்கப் போகிற. அதிகாரத்தை இழந்து விட்டவன் அடிமையாயிடுவான். அடிமையானவன் அடித்து விரட்டப்படுவான். ஈழத்துல உன்னை அடிச்சு விரட்டினான். இங்க ஒரு தாய் நிலம் இருந்துச்சு, நம் சொந்தங்கள் அகதியாகவாது வந்து இருக்கிறாங்க. இந்த நிலத்திலும் இருந்து நீ அடித்து விரட்டப்பட்டால் எங்கு போவாய் என்பதை நீ சிந்திச்சுக்க. அந்த நிலைக்கு வருவதற்கு முன்பே அதிகாரத்தை கையில் எடுத்து. இதை விட்டு அவர் வழி கிடையாது. இந்திய கட்சிகளை ஒழிக்கிறான். நான் மட்டும் இல்ல, அங்கே என் சகோதரன் கர்நாடகாவில் பிரகாஷ்ராஜ், ஆந்திராவில் என் தம்பி பவன் கல்யாண், தென் மாநிலங்கள்ல பெரிய வேலையை நாங்கள் செய்வோம். இந்திய கட்சி எது வேண்டாம், அந்தந்த மாநில கட்சிகள் மேலங்குவோம். எங்கள் தாய் நிலங்களை நாங்கள் ஆளுவோம். அப்ப இந்தியாவை எல்லாரும் கூடி பேசி ஆளுவோம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி. மத்திய அரசுக்கு இணையான சமநிய தனி அரசு. பணம் அச்சிடுதல், நாட்டின் பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை, இது மூன்றும் தான் மத்திய அரசுக்கு. தொடர் வண்டி கூட அந்தந்த மாநிலத்தில் நாங்களே நடத்துகிறோம். நீ நடத்துவ. தென்னக ரயில்வேக்கு திருச்சியில வேலைக்கு ஆள் எடுப்ப. 1175 பேர்ல 1765 பேர்ல நீ 1200 பேர் வட இந்தியனை போட்டுவ. நான் ஒரு வரி கட்டி சம்பளத்தை கொடுத்து தெருவில் தெரிஞ்சுவேன். வங்கி பணியில நான் இல்ல, தொடர் வண்டி பணியில நான் இல்ல. என்ன இருக்கு எனக்கு? என்ன இருக்கு? இதை நீ பேசு பாசிஸ்ட், செய்யறவன் நேஷனலிஸ்ட். எப்படா டேய், எப்படி இது? எந்த மாதிரியான அணுகுமுறை இது? எந்த மாதிரியான அணுகுமுறை? எப்படி இது?
இங்கே பீகார்ல இருந்து வந்தா இந்து இந்தியர், மகாராஷ்டிரத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தா இந்து இந்தியர், குஜராத்ல இருந்து வந்தா இந்தி இந்தியர். நாங்க இங்க போனா தமிழர், கேரளால இருந்து வந்தா திராவிடர், ஆந்திரால இருந்து வந்தா திராவிடர், கர்நாடகா இருந்து வந்தா திராவிடர். நாங்க இங்க போனா தமிழர். எப்படி? எல்லா மாநிலங்களுக்கு என் மாநிலத்தில் அவங்க புத்தாண்டுக்கு விடுமுறை இருக்கு, என் புத்தாண்டுக்கு எந்த மாநிலத்துக்கு விடுமுறை இருக்கு? சமூக நீதி காத்த பெரிய தலைவர்கள் இதையும் போராடி பெற்றுத்தரல, கேட்டு பெற்றுத்தரல, தரமாட்டாங்க தரமாட்டாங்க. நாங்க வந்தவங்க என்ன நடக்கும்? அந்த விடுமுறைகள் ரத்து செய்யப்படும். ஒரு பேரறிவிப்பு செய்வோம். இங்க போராடி பயன் இல்லை, அங்க போராடி. அங்க என்ன சொல்லணும்? அவர்கள் புத்தாண்டுக்கு விடுமுறை விடுங்க, அப்பதான் அங்க வாழ்ற எங்களுக்கு விடுவாங்க சொல்லுங்க. தமிழனின் பேரன்பை நீ இழிச்சவாய்த்தனம் என்று கருதிடக்கூடாது. ஏன்னா நாங்க பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் பன்னெடுங்காலமாக பிழை செய்து வீழ்ந்தவர்கள். வந்தவரெல்லாம் வாழ வைத்து விட்டு வாடகை வீட்டுக்கு குடியேறியவர்கள். எங்கள் ஆதி குடிகளை தலைநகரிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள். ஒன்றும் செய்ய முடியல. இங்கே இருந்தவர்கள் எல்லாரும் செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்திற்கு கடத்தப்பட்டார்கள். ஒரே ராத்திரியில் எங்கள் குடிகள் பிடுங்கி வேற இடத்தில் தூக்கி வீசப்பட்டது. செய்தவர்கள் எங்கள் ஆட்சியாளர்கள் தான். ஆனால் அதே இடத்தில் மீண்டும் எமது மக்கள் குடியமர்த்தப்படுவார்கள். நீ எவனுக்கு அந்த இடத்தை கொடுத்திருந்தாங்க இடிச்சு தரமட்டமாக்கி வெளியே திருப்பி போனாங்க. சுழற்சி முறையில் பிரதமர், மாநில தன்னாட்சி அதிகாரம், 75 விழுக்காடு மாநில நிதி, மாநில மக்களுக்கு 25 விழுக்காடு பொது நிதி. அதான் தர முடியும். நீ என்னுடைய மொத்த வரியும் எடுத்துக்கொண்டு வச்சுட்டு குரங்கணி தீயில செத்தாலும் வரமாற்ற, ஒன்றும் தரமாற்ற, ஓகி புயல்ல செத்தாலும் வரமாற்ற, தரமாற்ற, கஜா புயல்ல செத்து விழுந்தாலும் ஒன்றும் தரமாற்ற, வரமாற்ற. ஒன்றா நான் மண்டிட்டு பிச்சை எடுக்கணுமா? என்னது? நான் 1 ரூபா கொடுக்குறேன், எனக்கு 40 காசு கொடுக்குறேன். உத்தரப்பிரதேசக்காரன் 1 ரூபா கொடுக்குறான், அவனுக்கு 3 ரூபா 80 காசு திருப்பி கொடுக்குறேன். என்ன சரியான ஜனநாயகம்? என்ன அணுகுமுறை? நாட்டின் பொருளாதாரத்தை நிறைக்கிற 4 மாநிலத்தில் நான் 2வது இடத்துல இருக்கேன். தமிழ்நாடு எனக்கு என்னவா நீ திருப்பி கொடுத்துருக்க? என்ன கொடுத்துருக்க நீ? இந்த அரசியல் நுட்பமா பார்த்துக்கணும். நீங்க இந்த ஆட்சியாளருக்கு, பாரதிய ஜனதாவுக்கு மட்டும் பாகிஸ்தான் பக்கத்து நாடாக இல்லை என்றால் பாலிடிக்ஸ் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இவர்கள் பண மதிப்பிழப்பில் செய்த அக்கிரமம், பணம் செல்லாதுன்னா தீவிரவாத ஒளிஞ்சிரும்னா. ஏன் ஒளியல? ஏன் ஒளியல? பதில் என்ன இருக்கு? ஜவுக்கிதார்னு போட்டா காவலாளி ஆயிருவில, திருடம்புரம் காவலாளின்னு பேச போட்டு திருடான். என்னது இது? நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு கோப்பு காணா போயிடுச்சுன்னு சொல்ற நாடு. அந்த நாட்டின் தலைவர்கள் காவலாளி என்று போட்டுக் கொடுக்கிறார்கள். ஒரு ஃபைலை பாதுகாக்க முடியாத நீ நாட்டை எப்படி பாதுகாப்ப? நாட்டின் பாதுகாப்புக்கு நிற்கிற வீரர்களை காப்பாற்ற முடியாத நீங்கள் நாட்டை எப்படி பாதுகாப்பீங்க? அற்ப தேர்தல் வெற்றிக்காக, ஒரு கீழான உணர்ச்சியை தூண்டுவதற்காக, மத உணர்ச்சியை தூண்டுவதற்காக எங்கள் ராணுவ வீரர்களை திட்டமிட்டு உயிர் பலி, ரத்தப்பலி கொடுத்து விட்டார்கள். எத்தனை கேள்விகளை எழுப்புறோம்? ஒன்றுதாவது பதில் உண்டா? பதில் உண்டா? ஒரு அறிவுபூர்வமா ஒரு பதில். கேவலம். எங்க அண்ணன் மனோபாலான்னு ஒரு நடிகர் இருக்கு, ஒரு மலேசியாவுக்கு போயிருக்க. ஆர் யூ ஃப்ரம் இந்தியா? எஸ் இந்தியா. தமிழ்நாடு சொல்லியிருக்காரு. அவன் ஓ அந்த ரேப் கேஸ். எங்களை எவ்வளவு தூரம் பெருமைப்படுத்தி விட்டார்கள். உலக அரங்கிலே தமிழன் தலைமுடிகிறான். நம்ம அம்மா வயதை ஒத்த ஒரு தாயை நிர்வாணப்படுத்தி தெருவிலை அடித்து விரட்டுகிறார்கள். ஆனாலும் இவர்கள் முன்வைக்கிறார்கள் பாரத மாதாக்கு ஜே என்கிற முழக்கத்தை. 8 வயது பிள்ளை ஆசிகாவை கோயிலுக்குள் வைத்து கற்பழித்து வன்புணர்வு செய்து கொண்டவர்கள் கூவுகிறார்கள். நன்ம மக்களே,
பாரத மாதாவுக்கு ஜெய். கேவலம். ஆசிவாவின் தந்தை சொல்கிறார், இந்து கோயில்கள் புனிதமானது என்று நாங்கள் நம்பினோம், அதனால் அந்த இடத்தில் மட்டும் தேடவில்லை என்றார். இதற்கு தேசம் தலைகுனியும். அமைச்சர்கள் சொல்கிறார்கள், அதையே ஏன் பேசுகிறீர்கள்? இந்தியாவுக்கு வருகிற சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை குறைகிறது, வருமானம் குறைகிறது என்று. கேவலம் கேவலம். ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிற என் நாடு, நான் மாட்டுக்கறி தின்றால் அடித்து கொள்ளுகிறேன். ஊரானுக்கு ஊட்டி விடுகிற என் தேசம் உள்ளவன் நான் கொள்ளுகிறேன். இது தர்மமா கர்மமா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பாரு. என்ன கட்டமைப்பு, என்ன ஒரு இது? என்னவோ ஒன்று. வேற வழி இல்லை உனக்கு, இதை விட்டா வழி கிடையாது. எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பதை தவிர உங்களுக்கு வேற வழியே கிடையாது, வழியே கிடையாது. பொறுக்கி பொறுக்கி செதுக்கி செதுக்கி அருமையான வேட்பாளர்களை தேர்வு செய்து களத்தில் நிறுத்துகிறார். ஆக சிறந்த கல்வியாளர்களை, தன்னலமற்று களப்பணி செய்கிறவர்களை, எனக்கு சீட்டு தா என்று கேட்ட எவனுக்கு நான் சீட்டு கொடுக்கல. எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தா தான் வேலை செய்வேன்னு சொன்னவனுக்கு நான் கட்சியிலிருந்து நீக்கிறேன். கட்சிக்கு வேலை செய்கிறேன், கட்சி என்ன தருதோ அதை ஏற்றுக்கிறேங்கிறவன் தான் இந்த கட்சிக்கான தளபதி வீரன். இதை கொடுத்தால்தான் நான் செய்வேன். நான் போஸ்ட் ஓட்டினேன், நான் துண்டறிக்கை கொடுத்தேன். அப்ப எனக்கு சீட்னா அப்ப அதை எதிர்பார்த்தா இதெல்லாம் கொடுத்தியா? நாளைக்கு என்ன எதிர்பார்ப்ப? நீ அமைச்சர் ஆயிட்ட, காசு கொடுத்தா தான் வேலை செய்வேன், நீ மக்கள்கிட்ட சொல்லுவியா சொல்ல மாட்டியா? அப்படி அதனால என்ன செய்யுது? தொடக்கத்தில் துண்டிச்சு அனுப்பிடுது. இல்ல போ, நீ இரு, எனக்கு தெரியும் எதை எப்ப செய்யணும்னு. அந்த நம்பிக்கை என்கிட்ட இல்லையா? நீ கிளம்பிடு. இந்த பயணத்தை வெற்றிகரமா நான் முடிப்பேன்னா என்னை பின்தொடரு, என்ன விளையும். நான் அடங்காத லட்சிய வெறி கொண்டு வாயிறேன். குறுக்கை யார் எல்லாரும் தூக்கி வீசப்படுவீர்கள். வராத, நீ வராத, எனக்கு துணை நில்லு, தொல்லையா நிக்காத. படிக்கலாம் இல்லை நான் பரவாயில்ல, தடைக்கலாம் நிக்காத. ஆனா உன்னை தாண்டி போகிற துணிவும் தெளிவும் தைரியம் எனக்கு இருக்கு. அதெல்லாம் நீ நினைக்காத சதுரிடுவான், ஓடிடுவான், அங்க நின்றுவாங்க, ஒன்னும் செய்ய முடியாது. ஒற்றையால் எல்லாரும் என்னை சுத்த அரசு செஞ்சுட்டு இருக்கான். ஒரு ஆள் தான் வந்த, ஒரு ஆள் தான். எத்தனாயிரக்கணக்கான எழுச்சி மிக்க இளைஞர்கள் என் படையில் பார்த்துக்க, எங்களை சுத்தி தான் இருக்குது. தேர்தலை வெல்றான் தீர்வு தோக்குறேன், ஆனா அவன் சொல்லிதான், அவன் தான் தீர்மானிப்பான் தேர்தல். பாராளுமன்ற தேர்தல், அடுத்த சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் நாங்க மட்டும்தான் இருப்போம். எங்களை சுற்றி எங்களை மையப்படுத்தி தான் அரசியல் நடக்கும். மையத்தை படுத்தி அரசியல் நடத்தாது. தமிழன் என்று சொல்லி வாக்கே கூடாது. நீங்க நாங்க தமிழன் என்று சொல்லிதான் வாக்கு கேட்போம். அதனால விமர்சன அரசியலை நாங்கள் தவிர்க்கிறோம். ஆக்கப்பூர்வமான கேள்விகளை இந்த நாட்டிடத்தில் எழுப்புறோம். இது தொடக்கம் தான். இன்னும் 40 கூட்டம் பேச வேண்டியிருக்கு. 20 நாள் பயணம். தெரு தெருவா நான் எழுப்புற கேள்விக்கு தப்பிச்சு போக முடியாது. மிஸ்டர் பிரதமர், மிஸ்டர் ராகுல் காந்தி, தப்பிச்சு போக முடியாது. மிஸ்டர் பிரதமர் சொல்றாங்க, மன்கி பாத்திர பேசக்கூடாது, மக்கள் கிட்ட மனந்திறந்து பேசணும். வானொலியில பேசி பயனில்லை ராஜா, மக்கள்கிட்ட பேசணும். நாங்க எழுப்புற கேள்விக்கு பணம் மதிப்பிழப்பில் தீவிரவாதம் ஒழியும் என்றீர்களே, ஏன் ஒழியல? பண மதிப்பிழப்பில் 50 நாள் பொருங்கள், சொர்க்கத்திற்கு போய்விடுவீர்கள் என்றீர்கள். செத்து பல ஆயிரம் பேர் சொர்க்கத்துக்கு போனானே ஒழிய நாங்கள் சோத்துக்கு இல்லாமல் தான் அடைந்தோம், வெளியே சொர்க்கத்துக்கு போகல. ஜிஎஸ்டியால் நாடு உயரும் என்கிறீர்கள். வளரும் நாடு பட்டியலிருந்து என் நாட்டை தூக்கிட்டான். பதில் என்ன இருக்கு? அவரே சொல்றார் 2022 அனைவருக்கும் வீடு. அப்ப வீடு இல்லாம நிறைய பேர் இருக்கான்ல, அவனை கக்கூஸ் கட்டி போங்கிறது எப்படிப்பட்ட அறிவு?
வீடு கட்ட முடியாம கிடக்கிறவன கக்கூஸ் கட்டு. சீச்சி இது அசிங்கம். ஒரு இவங்களை மாதிரி ஒரு காமெடிங்கிற நீங்க உலகத்தில் சந்திக்க முடியாது. அது டிவியில் ஒரு விளம்பரம் வரும். கிராம பஞ்சாயத்து வேலை திட்டத்தில் சேருங்கள், 100 ரூபாய் சம்பளம் பெறுங்கள், அருகில் இருக்கிற வங்கியிலே சேமித்து பெரிய பணக்காரராயிருங்கள். அது 100 ரூபாய் சேமிச்சு நீங்கள் நாங்கள் லட்ச லட்சம் கோடிகளாக கொள்ளையடித்து ஏழையாயிரம். மானங்கட கேட்கிறேன். ஏதாவது ரோசோ வெக்கம் ஒன்று வருங்க. என்ன இப்பதான் மீன்வளத்துறைக்கு ஒரு அமைச்சகம் வரும். எப்போ எல்லா மீனவனும் செத்த பிறகா மீனவனை வாழ்விடத்திலிருந்து வெளியேற்ற வேண்டியது, மீனவனை சுட்டுக் கொள்றதை வேடிக்கை பார்த்துட வேண்டியது, மீனவனை இலங்கை சிறை பிடிக்கும்போது வேடிக்கை பார்த்துட வேண்டியது. மீன்வளத்துறைக்கு கடல் தாமரை மாநாடு ஓடும் போது சொல்லியிருக்கு மீன்வளத்துக்கு தனி அமைச்சகம் போடும். ஆட்சி விட்டு இறங்க போகும்போது கடைசி இடைக்கால நிதிநிலை அறிக்கையில சொல்றீங்க மீன்வளத்துறைக்கு அமைச்சகம் போடும். எப்போ யார் அந்த அமைச்சர் அதை எப்ப தேர்வு செய்யறது? அடுத்து ஜெயிச்சா. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு ஓட்டு போட்டு வந்தா நான் போடுறேன். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்க யாரு? நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி. எய்ம்ஸ் வருது எய்ம்ஸ் வருது. இந்த அல்லக்கைகள் 2010 எங்க ஐயா அன்புமணி அடிக்கல் நாட்டினது எங்க? அங்கதான். அந்த எய்ம்ஸ் அது வந்து சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. இந்த எய்ம்ஸ் இவங்க திறப்பாங்க. வா வாங்குற நம்ம மறுபடியும் வேணாம். ஏன்னு கேளுங்க, பூரா நர்ஸில் இருந்து, கம்பவுண்டில் இருந்து, டாக்டர் இருந்து இதற்கு வாட் மேகே அவன் வந்துவான். எங்க அப்பா உசலம்பட்டியில இருந்து போய் படுத்து யா ஒத்த தலைவலி குத்தா குத்துதியா கேரா சனியம் முடிச்சவன தலைவலிக்குது அப்படின்னா 2 தடவை கத்திட்டு செத்துருவான். இது நடக்கும். அப்ப நாங்க எங்களுக்கு வேலை இல்லை. இதானே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகிறது, பாராளுமன்றத்துக்கு அனுக்கிறது, சட்டம் அதெல்லாம் கிடையாது. பிரச்சனை சீமா வேறப்பா போராடுறதுக்கு நாங்க போராட பிரச்சனையை தர்றதுக்கு அவங்களுக்கு ஓட்ட போட்டுறது. நீ இப்படி இந்த உதயசூரியன் இந்த ரெட்டலை இந்த தாமரை இந்த கைக்கு ஓட்ட போட்டுக்கிட்டே இரு. ஓட்டு போட்டா உனக்கு ஒரு கஷ்டமும் தீராது, குஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மக்களை சரியா புரிஞ்சு வச்சிருந்தது ஐயா எம்.ஆர். ராதா மட்டும்தான். 25 வருஷமா பொய் பேசி பழச்ச வக்கீல் நீதிபதியானவன உண்மை பேசுவான்னு இந்த சனம் நம்புதடாங்க. ஐயோ இந்த பாவப்பட்ட மக்களை என்னடா பண்ணுவேன்? 25 வருஷமா பொய் பேசி வழக்கு நடத்தியிருந்த வக்கீல் நீதிபதியானவன அதுல இருந்து உண்மை பேசுவார்னு நம்புகிறாங்க. என் மக்களுக்கு ஒன்ன நான் சொல்லுவேன், ஓட்டு போடணும், கட்டாயம் போடணும். நோட்டாவுக்கு போடுகிற என் தம்பி தங்கைகள் அந்த முயற்சி கைவிடுங்க. சுவையாக சமைச்சு சாப்பாடை நீங்களும் சாப்பிடாம யாருக்கு அந்த உணவை தராம குப்பையில் கொட்டுவது எப்படிப்பட்ட செயலோ அப்படிப்பட்ட செயல் தான் நீங்க நோட்டாவில் போடுவது. எங்களுக்கு போடாமல் நீங்க நோட்டாவை போடுவதற்கு காரணம் சொல்லுங்க. நாங்களும் சேர்ந்து நோட்டாவை போட்டோம். அது எந்த மாறுதலையும் தராது. நீங்க 1000 பேர் 1 லட்சம் ஓட்டு நோட்டாவுக்கு விழுந்தா கூட நோட்டா வென்றது என்று அறிவிக்க மாட்டான். அந்த வேட்பாளர் ஒத்த ஓட்டு விழுந்தாலும் அந்த தொகுதியில் ஒத்த ஓட்டு விழுந்த அந்த வேட்பாளர் வென்றதாகத்தான் இந்த நாடு அறிவிக்கும். அதனால அது பயன் இல்லை. உங்கள் வாக்குகள் மதிப்புமிக்கது, அதை வீணடித்து விடாதீர்கள். என் அன்பு மக்களே, மதிப்புமிக்க உங்கள் உரிமையை வித்து விடாதீர்கள். நீங்கள் நோட்டை வாங்கி கொண்டு ஓட்டை விற்கிறீர்கள், அவர்கள் அந்த ஓட்டை வாங்கி கொண்டு நாட்டை விற்கிறார்கள் என்ற புரிதலுக்கு நீங்கள் வர வேண்டும். உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கக்கூடாது. உயிரை இழப்பது என்பது தனிப்பட்ட இழப்பு. உரிமை இழப்பு என்பது ஒரு இனத்திற்கான இழப்பு, எதிர்கால தலைமுறைக்கான இழப்பு. அதை இழந்து விடாதீர்கள். எனவே அன்பிற்குரிய மக்கள், பணபலம் ஊடக வலிமை எதுவும் இல்லாது வாரிசுகளை பெரிய பெரிய கட்சிகள் நிறுத்துகிறார்கள். நாங்களும் வாரிசுகள் தான். எளிய மக்கள் உங்களின் வாரிசுகள். உழைக்கும் மக்கள், அன்றாட தினக்கூலிகள், பஞ்ச பராரிகள், பாட்டாளி மக்கள், வேளாண் பெருங்குடி மக்களின் வாரிசுகள். எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள். ஒரு புத்தம்புது அரசியலை, தூய அரசியலை இந்த நிலத்திலிருந்து கட்டி எழுப்புங்கள்.
ஒரு தூய ஜனநாயகத்தை படைக்க, இந்த பணநாயகத்தை கொண்டு தூய ஜனநாயகத்தை படைக்க எங்களுக்கு வலிமை தாருங்கள். அதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற என் அன்பு தம்பி தங்கைகளே, உங்களை நம்பித்தான் கற்ற இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், அறிவார்ந்த இளைஞர்கள் அடுத்த தலைமுறைக்கு தூய அரசியலை செய்ய வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு ஏக்கத்தோடு காத்துக் கொண்டிருக்க இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, உங்களை நம்பித்தான் உங்களுக்கு மூத்தவர்கள் இந்த களத்திலே நிற்கிறோம். இந்த புரிதலோடு நீங்கள் வாக்கு செலுத்த வர வேண்டும், களப்பணி ஆற்ற வேண்டும். எங்களை கைவிட்டு விடாது, மதிப்புமிக்க உங்கள் வாக்கை எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்வீர்கள் என்ற உறுதியான நம்பிக்கையோடு என் அன்பிற்குரிய மக்களே, புதியதொரு தேசம் படைப்போம், அதை மக்கள் புரட்சியால் வென்று முடிப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து வெல்லப் போகிறான் விவசாயி என்று விவசாய சின்னத்தை ஏந்தி உங்கள் பிள்ளைகள் வரும். உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேன் என்பார்க்கின் நிலை என்று தமிழ் மறை போதிக்கிறது. எதுவும் வேண்டாம் என்று துறவரம் கொண்டு போனவன் கூட உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் வாழ முடியாது என்று உழவின் பெருமையை தமிழ் பெரும் மூதாதை வள்ளுவ பெருமகனார் போதிக்கிறார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்று அவர் போதிக்கிறார். ஏர்முனைக்கு நேர் இங்கு எதுவும் இல்லை என்கிறார். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றவர்களாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் வள்ளுவர் பெருமகனார். எனவே நண்பிற்குரிய பெற்றோர்கள், உங்கள் சின்னம் உழைக்கும் மக்களின் சின்னம், இந்த தேசத்தை உயர்விக்க வாழ்விக்க போகிற சின்னம் வேளாண் பெருங்குடியோன், அந்த விவசாயி சின்னம் என்பதை மனதில் வைத்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு தாருங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து என் அன்பு பிள்ளைகளை, களத்தில் நிற்கிற வேட்பாளர்களை, மதிப்புமிக்க வேட்பாளர்களை மாண்புமிக்க வேட்பாளர்களாக மாற்ற வேண்டியது உங்கள் கடமை, உங்கள் பொறுப்பு, உங்கள் வரலாற்று பெரும்பணி என்று வேண்டி கேட்டு, நாம் தமிழர் கட்சியிலே பாராளுமன்றத்திற்கும் தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கும் போட்டியிடுகிற வேட்பாளர்களை நான் அறிவிக்கிறேன். முதலிலே நாடாளுமன்றத்தில் போட்டியிடுகிற பெண் வேட்பாளர்களை அறிவிக்கிறேன். என் அன்பிற்குரிய மக்கள் ஆர்ப்பரித்து வரவேற்று அவர்களுக்கு பெருவாரியான வெற்றியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். என் அன்பிற்குரிய மக்களே, வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்குரிய தங்கை பி காளியம்மாள் அவர்கள் இளங்கலை வணிகவியல், முதுகலை வணிக மேலாண்மை, பிகாம் MBA, திருவள்ளூர் தனி சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மா வெற்றி செல்வி இளங்கலை ஆங்கிலம், BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர், நீலகிரி தனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் சே மணிமேகலை பொறியாளர் B, பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பு தங்கை சனூஜா அவர்கள் முதுகலை அறிவியல் அறிவியல் இளைஞர் MA FG, பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மதிப்பிற்குரிய தங்கை என் அன்பு தங்கை கா சாந்தி அவர்கள் முதுகலை தமிழ், கடலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பு தங்கை சா சித்ரா அவர்கள் இளங்கலை வணிகவியல் பிகாம், மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்குரிய தங்கை கு சுபாஷினி அவர்கள் இளங்கலை கல்வியியல், நாகப்பட்டினம் தனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பு தங்கை போ மாலதி அவர்கள் இளங்கலை அறிவியல் மற்றும் சட்டம், சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பு தங்கை சத்திய பிரியா முதுகலை கணிப்பொறி அறிவியல் MCA, மதுரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தங்கை கா பாண்டியம்மாள் முதுகலை ஆய்வியல் நிறைஞர் மற்றும் பட்டப்படிப்பு MSc MPhil PhD, ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு புவனேஸ்வரி என் அன்பு தங்கை புவனேஸ்வரி அவர்கள் இளங்கலை அறிவியல், ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை மாட்டி சீதா லட்சுமி முதுகலை ஆய்வியல் நிறைஞர், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பு தந்தை பிரகலதா அவர்கள் இளங்கலை அறிவியல் மற்றும் முதுகலை கல்வியியல் BSc MA MS, ஆரணி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தந்தை தமிழரசி அவர்கள் முதுகலை தமிழ், தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ருக்மணி தேவி அவர்கள் முதுகலை அறிவியல் பட்டப்படிப்பு முதுகலை இயற்பியல் MSc பிசிக்ஸ்,
வேலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தீபலட்சுமி இளங்கலை வணிக மேலாண்மை பிபிஏ. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தா ரஞ்சனி அவர்கள் இளங்கலை வணிக மேலாண்மை பிகாம் எம்பிஏ. தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை செலிம் அவர்கள் முதுகலை அறிவியல் ஆய்வியல் நிறைஞர் எம்எஸ்சி எம்ஃபில். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தா சத்யா அவர்கள் அன்பிற்கினிய தங்கை சத்யா அவர்கள் இளங்கலை அறிவியல் பிஎஸ்சி. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தங்கை தா சர்மிளா பேபன் இளங்கலை கல்வியியல் பிபிஏ. மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மருத்துவர் என் அன்பு தம்பி கார்த்திகேயன் முகத்தாரை அறுவை சிகிச்சை நிபுணர். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் ஆர்வி ரங்கன் தேனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அருமை தாய்வாளர் தமிழ் முழக்கம் சாகு அமீர் அவர்கள் தொழில் அறிஞர். கரூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மருத்துவர் கருப்பையா அவர்கள் எலும்பியல் நிபுணர். திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அன்பிற்கினிய தம்பி ஆர்வி வினோத் வி வினோத் அவர்கள் முதுகலை அறிவியல் ஆய்வியல் நிறைஞர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தம்பி மு சிவாஜோதி அவர்கள் முதுகலை வணிகவியல் எம்கா. தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கிருஷ்ணகுமார் அவர்கள் இளங்கலை தமிழ். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பு மைத்துனர் கா அருண்மணி தேவர் முதுகலை சட்டம் லண்டன். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்குரிய அண்ணன் சா கிருஷ்ணன் ராஜசேகர் தொழில் அதிபர். தென்காசி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்குரிய தம்பி ஆர்வி இளவன் சீசா முடிவாளன் பொறியாளர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் வா ஜெயந்தி மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பட்டய படிப்பு. திருப்பரம்பத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அன்பிற்குரிய தம்பி மகேந்திரன் இளங்கலை வணிகவியல். கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் முதுகலை இயற்பியல் ஆய்வியல் நிறைஞர். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அன்பிற்குரிய தம்பி யூரா பாவேந்தர் முதுகலை சட்டம் எம்ஏபிஎல். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்குரிய தம்பி மருத்துவர் பாஸ்கர் கால்நடை மருத்துவர். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்குரிய தம்பி மருத்துவர் ரமேஷ் பாபு முகத்தாரை அறுவை சிகிச்சை நிபுணர். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்குரிய தம்பி சர்முதி அவர்கள் இளங்கலை சட்டம் பிஏ எல்எல்பி. சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ராஜா அம்மையப்பன் இயற்கை வேளாண் பெருமகன். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் பெருமதிக்குரிய ஐயா பா ஜெகநாதன் தொழில் அதிபர். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் ஆர்வி இளவல் அன்பு தம்பி நான் மதுசூதனன் முதுகலை கணிப்பொறியில் அறிவியல் என்சி. சொல்லிட்டேன். ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் இளங்கலை கணினி என் அன்பு தங்கை செல்வமணி அவர்கள். பூந்தமணி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தங்கை பூ பாரதி பிரியா இளங்கலை அறிவியல் இளங்கலை கல்வியல் பிஎஸ்சிபிஎல். திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மோகன சுந்தரி இளங்கலை மருந்தியல் பீபா. பரமக்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என் ஆர்வி தங்கை கேமலதா இளங்கலை அறிவியல். மானாமலை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பு தங்கை சண்முக பிரியா இளங்கலை வணிக பொருளாதார பிபி. திருவாரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வினோதினி இளங்கலை வரலாறு எம்பிஏ எல்எல்பி. பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சோபனா இளங்கலை அறிவியல் இளங்கலை கல்வி. ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் இரா அருணாதேவி இளங்கலை வரலாறு. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மெல்லின் சுகந்தி செவிலி. குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கா கலையந்திரி இளங்கலை சட்டம் பிஏபிஎல். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தங்கை பா கௌரி அவர்கள் ஆசிரியர்.
பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பு தம்பி சே சதீஷ் அவர்கள் முதுகலை கணினி அறிவியல் MC. தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பு தம்பி ஓ கார்த்திக் அவர்கள் தீயணைப்பு பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பொறியாளர். அரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பு தம்பி பே திலீப் அவர்கள் இயற்கை வேளாண் குடிமகன். ஒசூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மு ராசசேகர் இளங்கலை ஓவியம். சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்குரிய தம்பி கோகுல கிருஷ்ணன் பொறியாளர் வி. சாத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்குரிய தம்பி பா சுரேஷ்குமார் அவர்கள் இயற்கை விவசாயி. விளாத்தியூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மு காளிதாஸ் அவர்கள் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பட்டய படிப்பு. நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பு தம்பி சங்கிலி பாண்டியன் அவர்கள் தொழில் அதிபர். என் அருமை சொந்தங்களே, பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிக்கின்ற எங்கள் உயிருக்கு மேலான எங்கள் உடன் பிறந்தார்களே, உங்களை நம்பி இந்த புரட்சிகர அரசியல் பயணத்தை தொடங்குகிறோம். எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தந்து இந்த மண்ணில் ஒரு மாற்று அரசியலை கட்டி படைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை எங்களுக்கு தாருங்கள். மாற்று அரசியலுக்கு வாக்களியுங்கள். மான தமிழகத்திற்கு வாழ்வழியுங்கள். புதிய ஒரு தேசம் சமைப்போம், புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். நாம் தமிழர், புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை மலரும் நமது அரசை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியின் சார்பாக கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை சார்பாக 1 லட்சம் ரூபாய் தேர்தல் நிதியாக அண்ணனிடம் வழங்கப்படுகிறது. கொஞ்சம் இப்படி வாங்க, ஓரமா வாங்க. நினைக்கிறேன் ஓரமா வாங்க. ஜெய் கும்பம்
மேடம் ஸ்டேஜில் பிரபா லஞ்சுக்கு போயிடும் நமக்கு வந்து ஒரே நிமிஷம் நாடாளுமன்ற திருப்பூர் தொகுதி நாடாளுமன்றம் வரும் உங்களோட வந்தாலும் தான் வரணும் ட்ரெயினுக்கு வேணும் கிட்டர் வரணும் ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டேன் வேறு என்ன லைவ் போட கூட்டத்தை காட்டுன்றாங்க எங்கே திருப்பி போக முடியும் பார்த்துக்குவோம் உறவுகள் தயவு செய்து மேடை அருகேற்கு வழி வழியாக செல்ல வேண்டாம். நெரிசல் அதிகமாக இருப்பதால் பின்புறமாக செல்லுங்கள். இங்கே வழி இல்லை, ஒரு மாதிரி வழி இல்லை, தயவு செய்து அந்த பக்கம் போகாதீங்க. ஒருத்தரோட வண்டி சாவிங்க இருக்கு, வண்டி சாவிங்க இருக்கு, யாருடைய வாங்கிக்கங்க, மேடையில் தான் இருக்கு. தயவுசெய்து அந்த வழியா போகாதீங்க, அங்க இடம் இல்லை, வெளியில ஒருத்தர் போற அளவுக்கு தான் இடம் இருக்கு, அது பக்கமா போகாதீங்க. தம்பி அந்த பக்கம் அனுப்பாதீங்க, மயிலாப்பூர் தம்பி என்ன பண்ணுவீங்க, அது அனுப்பாதீங்க. மேடையோட இடது பக்கத்தில் யாரும் போகாதீங்க, அங்க வழி இல்லை. மேடை மேடையில் நிறைய பேர் ஏறாதீங்க, நிறைய பேர் ஏறாதீங்க. இங்க வேட்பாளர் கீழே வருவாங்க, மேடையில் நிறைய பேர் ஏறாதீங்க. மயிலாப்பூர் உறவுகள் தயவுசெய்து இங்க கொஞ்சம் உணவுக்கு வாங்க. மயிலாப்பூர் கட்சி உறுப்பினர்கள் மேடை அருகே வரவும். மயிலாப்பூர் வேலைச்சேரி மேல நிறைய பேர் ஏறாதீங்க, கொஞ்சம் பேர் தான், ஏங்க நிறைய இருக்காங்க. மேலையில் நிறைய பேர் ஏறாதீங்க, மேல எவ்வளவு பேர் இருக்காங்க. மேடையில யாரும் ஏறாதீங்க, மேடை விரிசல் விட்டுட்டு இருக்கு. தயவு செய்து மேடையை விட்டு இறக்கிடுங்க, தயவு செய்து மேடையை விட்டு இறங்குங்க. மேடையில யார்